Hi, hello. Good evening, everyone. So, can you all hear me? Good நான் evening. பேசுறது கேக்குதா? Madam. பேச கேக்குதா? Yes, Is my madam. video clear? Video clear-ஆ இருக்கா? Yes. Yes? Yes, Okay. miss. Good evening. Good evening. Good evening, everyone. So, welcome to Sliga College. So, Sliga College-க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். And Good evening, ma'am. good evening. Good evening. Yes. So, I would like to introduce myself. And எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So, I'm Mrs. Vinodini Sendilkumar, as you all know that. And I am from Slega College. Slega means that you all know. Sri Lanka English Graduates Association. Ilangai Angila Moli Pattadarigaludiya Sangam. So that is Slega College. And I'm from Slega College and I'm the head of Tamil medium. And also I am a TEFL qualified teacher and also I have TESL qualified and also I have done my TKT and I am BED and also I am a certified IELTS trainer. So IELTS also I'm doing and I have been teaching English for adults for more than 10 years now. So 10 வருஷத்துக்கு மேல நான் இங்கிலீஷ் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியை and from today onwards I will be your teacher, your lecturer, and as well as your language coach. And I have a special diploma in all 3 languages. I'm specially qualified, internationally qualified, and I have a special degree in all 3 languages, and I'm a language coach as well, right? So I would like to introduce the course curriculum, and I would like to welcome all of my students to my classes. Okay, so I warmly welcome you all once again, and I would like to introduce the course curriculum and the activities. The course எப்படி போகும் இதில் activities எல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்றதுக்கான ஒரு introductory session தான் இன்னைக்கு. அப்போ நீங்க எல்லாரும் ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிக்க வந்திருக்கிறீங்க அண்ட் அது எப்படி நடக்கும் அங்க என்னெல்லாம் படிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால கம்ஃபர்டபுளா அந்த கிளாஸ்ல இருக்க முடியும் இல்லையா? ஸோ டுடே இஸ் த இன்ட்ரடக்டரி செஷன். ஓகே, அண்ட் and we are conducting this diploma course for more than 5 years now via online. Okay, and in Sinhala medium, our respectable chairman, Mr. Akalanka Dharmakirti, is starting today his 227th batch. இன்னைக்கு அவங்க 227வது batch start பண்றாங்க in Sinhala medium. In Tamil medium, separately we have started and now successfully we are starting our 121st batch. 121வது batch and I'm so happy and I'm so glad to see you all here. And the course எப்படி போகும் அப்படின்னு சொன்னால் 3 கட்டமா பிரிச்சுதான் நான் உங்களுக்கு இதை படிப்பிக்க போறேன். ரைட்? ஸோ முதலாவது 15 நாள், ஒரு 15 நாளும் பிரிச்சிருக்கு, 3ஆ பிரிச்சிருக்கு. முதல் 15 நாள் பேசிக். ஸோ பேசிக் கிராமர் உங்களுக்கு படிச்சு கொடுப்பேன். அண்ட் அதுல என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா முதலாவது டென்சஸ், அதுக்கப்புறம் passive வாய்ஸ், அப்புறம் மாடல் வெர்ப்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரோனவுன்ஸ், டிட்டர்மைனர்ஸ், அப்புறம் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், கம்பேரிசன் ஆஃப் அட்வர்ப்ஸ், அதுக்கப்புறம் WH questions. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ல கவர் ஆகும். சரியும்? அண்ட் அதுக்கப்புறம் வர 15 நாட்கள் வந்து அட்வான்ஸ் லெவல். அப்போ அட்வான்ஸ் லெவலில் என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது கண்டிஷனல் சென்டென்சஸ் படிப்போம், அப்புறம் கம்பைனிங் சென்டென்சஸ் படிப்போம், கன்ஜங்ஷன்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் கிளாஸஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அண்ட் த ப்ரெப்பசிஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் நடக்கும். ஓகே, அண்ட் த தேர்ட் பார்ட் இஸ் த க்ரூஷியல் பார்ட், தி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கோர்ஸ். த தேர்ட் பார்ட், மூன்றாவது பார்ட் தான் மிக முக்கியமான பகுதி, மூன்றாவது. ரைட்? ஸோ நீங்க எல்லாரும் எதுக்காக இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க? வாட் இஸ் த மெயின் பர்பஸ்? நாங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த மெயின் பர்பஸ்? நவ் டெல் மீ, என்ன பிரதானமான நோக்கம் என்ன? நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா? அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வந்திருக்கீங்க? சும்மா கிராமரை படிச்சு எழுதிட்டு போறதுக்கா? வாட் இஸ் த மெயின் பர்பஸ்? பிரதான நோக்கம் என்ன? பயம் இல்லாம இங்கிலீஷ் பேசணுங்கிறதுக்காக. எஸ், ஆஃப் கோர்ஸ்.
English And பேசணும் okay. English பேசணும். Yes, of course. Yes, Farzana. And வேற வேற fluent-ஆ யாருக்கு அதேனுக்கா? ம் நான் வந்து இப்ப வந்து நிறைய கோர்ஸ் செய்யறேன். ஆனா வந்து இங்கிலீஷ் பெருசா எனக்கு தெரியாது. அதை நான் படிச்சதான் இதுல ம் இது செய்யலாம்னு ஒரு இது அதுக்காக நான் படிக்கிறேன். of course. Yes. ம் எனக்கு இப்ப கிட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட நான் நல்லா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷால பேசணும்னு ஆசை. அவங்க இங்கிலீஷ் கிளாஸஸ் போட்டிக்கிறேன் ஆனா எனக்கு ஃப்ளூவெண்டா பேச இல்ல. அது சுற்றி கொஞ்சம் கிளாஸ் ஒன்று சேர்ந்து படிப்போண்டு தான் ஜாயின் ஆகிக்கிறேன். Okay, well, very good. Yes. So that is the main purpose that we all have to speak in English fluently. That is the main purpose for everyone. Right? So English fluent-ஆ பேசணுன்றது தான் எல்லாருக்குமே ஆசை இல்லையா? So you all know that English is an international language. அது ஒரு international language. சர்வதேச ஒரு மொழி அப்படின்றது எங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? So if you know English, you can express your ideas. உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தலாம். You can communicate with others. நீங்க மத்தவங்களோட பேசலாம். You can travel all over the world. உலகத்தை சுத்தி நீங்க போறதா இருந்தா விசிட் பண்றதா இருந்தா இங்கிலீஷ் உங்களுக்கு தேவை. And also you can expand your business. And also you can go for higher studies. அப்ப இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நாங்க செய்யறதுக்கு இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு தடையா இருக்கு. நிறைய பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால நாங்க நிறைய இடங்கள்ல பின்னடைவு இருந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹையர் பொசிஷனுக்கு போகாம இருந்திருப்போம். ஒரு கரியர்ல எங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாம இருக்கு. அண்ட் ஹையர் ஸ்டடீஸை தொடர முடியாம இருக்கு. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாம இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வந்து இங்கிலீஷ்ன்றது ஒரு தடையா அப்படி அப்படியே நிக்குது எங்களுக்கு முன்னால இல்லையா? ஸோ அதை நாங்க ஃப்ளூவெண்டா பேசணும், ஃப்ளூவெண்டா படிச்சு கொள்ளணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் தான். அப்போ படிக்கணும் பேசணுன்றது எல்லாருக்குமே ஆசை. அப்ப அதுக்கு ஒரு சரியான இடம் இன்னும் எங்களுக்கு தேவை இல்லையா? ஒரு சரியான ஒரு கோச்சிங் தேவைப்படுது. ஒரு சரியான இடம் எங்களுக்கு தேவைப்படுது. பாருங்க, சின்ன காலத்துல இருந்து நாங்க இங்கிலீஷை படிச்சு கொண்டே தான் இருக்கோம். ஸோ ப்ரீ ஸ்கூல்ல படிக்கிறோம் அண்ட் பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல், அதாவது கிரேட் 6ல இருந்து 11 வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல்லையும் படிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கும் போய் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து எங்களுடைய லைஃப்ல ஒரு 16 ஐ நீட் மை ஃபோன். யூ கேன் டேக் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ரைட்? ஸோ ஒரு 16-17 வருஷம் இங்கிலீஷோடையே தான் எங்களுடைய லேர்னிங் ப்ரொசஸும் இருக்கு, எங்களுடைய ஜேர்னியும் இருக்கு இல்லையா? பட் ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. ஆனால் இன்னும் எங்களால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல. ஸோ வாட் வுட் பி த ரீசன் ஃபார் தட்? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு சரியான மெத்தட்ல நாங்க படிக்கலன்னு நினைக்கிறோம். நாங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் குறையா வைக்க வேண்டியது. ஐயா ஓகே. விட்டு விடுறோமோன்ற பயம் மிஸ். பயம், பிள்ளை விட்டுருவோன்ற பயம். பிள்ளை விட்டுருமோன்ற பயம் ஏண்டா வருது? இப்ப தமிழ் இப்ப சிங்களம், ஈவன் சிங்கள we are speaking, right? சிங்களத்துல பேசுறோம், பிள்ளையா இருந்தாலும் பேசுறோம், தமிழ்லையும் பேசுறோம். ஆனா இந்த இங்கிலீஷ்ல மட்டும் எங்களால பேச முடியாம இருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன், என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எது? பயம் எல்லாருக்கும் இருக்கு, தயக்கம் எல்லாம் இருக்கு. ஏன் வருது அது? சிலவேளை கிராமர் மிஸ்ஸிங் ஆயிருக்கலாம். கிராமர் மிஸ்ஸிங் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிராக்டிஸ் இல்லாதது தான். நீங்க பேச மாட்டேங்கிறீங்கடா, அதனால தான். இப்ப தமிழ் வந்து நாங்க இந்த நேரமும் பேச வேண்டி இருக்கு. வீட்டுல எல்லாம் தமிழ் தான். டிவியை போட்டா தமிழ், ரேடியோ போட்டா தமிழ், எங்களை சுத்தி தமிழ். அண்ட் சிங்களமும் எங்களை சுத்தி எந்த நேரமும் சிங்களம் கேட்கிறோம். நாங்க எந்த நேரம் பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு கடைக்கு போனா ஒரு சாமான் வாங்குறோம்னா இங்கிலீஷ் எங்களுக்கு, சாரி சிங்களம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஒரு பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்கணும்னா சிங்களம் தேவை. ஒரு பேங்க்குக்கு போகணுமா தான் சிங்களம் தேவை. எல்லா இடத்துக்கும் சிங்களம் தேவைப்படுது. ஸோ தட்டு மாதிரி அதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படியோ பேசுறோம் இல்லையா? ஆனா இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்றோமா? இங்கிலீஷை பேசுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குதா? இல்ல
இல்ல குறைவு, இல்ல மிகவே கிடைக்காது. இல்லை, மிக குறைவு, இல்லன்ற அளவுக்கு குறைவு. குறைவுன்றதை விட இல்லைன்னு தான் அர்த்தம். இருந்தாலும் நாங்கள் அதை பயன்படுத்துறது குறைவு. குறைவு ஏன்னு சொன்னா பிராக்டிஸ் இல்ல, லேக் ஆஃப் பிராக்டிஸ். லேக் மீன்ஸ் இல்லன்றதுதான். ஸோ லேக் ஆஃப் பிராக்டிஸ். அப்போ இங்கிலீஷை பேசணுமாக இருந்தா நீங்க எவ்வளவுதான் கிராமர் எழுதி வச்சாலும், நீங்க எவ்வளவுதான் கிளாஸுக்கு போனாலும் ஒரு நாளும் பேச முடியாது. பேசணும் அப்படின்னா பேசினாதான் முடியும். பேசி பார்த்தாதான் முடியும். நீங்க பேசணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்க தொடங்கிடணும் பேசுறதுக்கு. அப்படி இல்லாம மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்டே இருந்தா நீங்க எழுதி எழுதி வச்சா ஒரு நாளும் பேச போறது இல்ல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீச்சல் பழக போறோம்னு வைப்போம், ஸ்விம்மிங். ஸோ நாங்க அங்க போய் உட்கார்ந்து எப்படி ஸ்விம் பண்றது, என்ன ஆடைகள் போடணும், அதுக்கு எப்படி பழகணும், இதெல்லாம் உட்கார்ந்து நோட்டு நோட்டா எழுதுறோம்னு வைங்க. ஸ்விம் பண்ண முடியுமா? ஸ்விம் பண்ண இல்ல இயலுமா? மிஸ் ஒரு பண்ணி நாளும் இல்லாது. இல்ல முதல்ல மிஸ். போய் ஸ்விம்மிங்னு போனோடனே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க, போடா போய் நீந்து போ. தண்ணிக்குள்ள இறக்கிட்டு தான் அங்க அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? சோ நீந்த பழகணும், ஓ கையை மிஸ். கால நீந்த பழகணும், நீந்துறது. அண்ட் டிரைவிங் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது நாங்க என்ன படிக்கணும், எப்படி ஒரு வாகனத்தை ஓட்டணும், டயர் எப்படி மாத்தணும், ரோட் சைன்ஸ், இதெல்லாம் எழுதி எழுதி வச்சா ஓட்ட முடியுமா? ஒரு நாள் ஓட்ட இல்ல முடியாது. ஓட்ட முடியாது. என்ன செய்யணும்? அந்த டிரைவிங் சீட், யூ ஹாவ் டு சிட் ஆன் தட் டிரைவிங் சீட் அண்ட் யூ ஹாவ் டு டிரைவ். டிரைவ் பண்ணணும்டா, அப்பதான் பழக முடியும். சோ அதே தான் இங்கிலீஷுக்கும். நாங்க எவ்வளவுதான் படிச்சாலும், நீங்க எவ்வளவுதான் கிராமர் படிச்சாலும், நீங்க எவ்வளவுதான் எழுதினாலும், நீங்க எவ்வளவு கிளாஸுக்கு போனாலும் பேச முடியாது. நீங்க பேசினாதான் இங்கிலீஷ படிக்க முடியும். இங்கிலீஷ பேசணும், ஃப்ளூவன்ட் ஆகணும்னா பேசினா மட்டும்தான் முடியும். ரைட்? அப்ப அதுக்கான ஒரு சூழல் ஒண்ணு எங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இங்கிலீஷ பேசணும், இங்கிலீஷ ஃப்ளூவன்ட்டா கதைக்கணும்ன்றது எங்க எல்லாருக்குமே ஆசைதான். ஆனா அது யாரோட போய் கதைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப அதுக்கான சூழல் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்க கதைக்கிற நேரம் எங்களை யாராவது பார்த்து சிரிச்சிருவாங்களோன்ற ஒரு பெரிய பயம் தான் எங்களுக்கு இருக்கு. பிழையாகிருமோ, எங்களை யாரும் குறை சொல்லிடுவாங்களோ, பார்த்து சிரிச்சிருவாங்களோ, குத்தம் சொல்லிடுவாங்களோ, கேவலப்படுத்திடுவாங்களோ, இந்த ஒரு பயம் தான் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் பேச மாட்டேங்கிறோம். அப்ப எங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் எங்களை இந்த நேரம் பின்னால பிடிச்சி இழுக்கிற ஒரு கூட்டத்தோட நாங்க இருந்தா ஒரு நாள் எங்களால ஒரு வேலையுமே செய்ய முடியாது. உன்னால முடியாது, இது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, இப்ப நீங்க இங்கிலீஷ் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இந்த வயசுல நீ எதுக்கு போற இங்கிலீஷ் எல்லாம் படிக்க, ஒன்றும் தேவையில்லை, இவ்வளவு நாள் ஓட்டியாச்சு இங்கிலீஷ் இல்லாம, இன்னும் கொஞ்ச நாள் தானே பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு சும்மா இருப்போம், உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அது ஆன்லைன்ல போய் படிக்கலாமா, காசை கொண்டு போய் சும்மா ஏமாற போற, உனக்கு தேவையில்லாத வேலை, சும்மா இரு, நல்லா சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஓ மிஸ். நிறைய கருத்துக்கள் வர. அதுக்கான பலன் நீங்க எடுத்துதான் ஆகணும் இல்லையா? சோ அதுக்கான ஒரு சூழல் எங்களுக்கு தேவைப்படுது. எந்த நேரமும் எங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் பீப்புள் ஒரு பாசிட்டிவ் வைப் தேவைப்படுது. ரைட்? அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. படிக்கிறதுக்கோ அல்லது பேசுறதுக்கோ வயசு அப்படின்றது ஒரு தடை இல்லை. உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் நீங்க படிக்கலாம். வயசெல்லாம் ஒன்றும் தடை இல்லை. உங்களுடைய வயசோ, உங்களுடைய பொருளாதார நிலைமையோ, நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ, நீங்க தொழில் செய்றீங்களா, வீட்டுல இருக்கிறீங்களா, குடும்பம் நிர்வகிக்கிறீங்களா, நீங்க எந்த தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்க, எதுவுமே இங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவை படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தா உங்களால நல்ல இங்கிலீஷ் படிக்க முடியும். அது ஒண்ணும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க பிராக்டிஸ் பண்ணாத ஒரே ஒரு ரீசன் தானே ஒழிய யாராலையும் இங்கிலீஷ் படிக்க முடியாது. அது ஒரு பெரிய யானை, பூனை, குதிரை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சும்மா சாதாரண, நாங்க தமிழ் பேசுற மாதிரி இங்கிலீஷும், அவ்வளவுதான். பிராக்டிஸ் தான் தேவை. ரைட்? அப்ப நீங்க ஒரு ஒழுங்கான ஒரு இல்லத்தரசியா இருந்தா, ஒரு பிள்ளைகள் அழகா வளர்க்குறீங்க, குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறீங்க, ஒரு இல்லத்தரசியா இருந்தா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் தான், நீங்க ஒரு திறமையான ஆள் தான். உங்களால நல்லாவே இங்கிலீஷ் படிக்க முடியும். நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்களா, உங்களுக்கு கொடுக்குற பொறுப்பு ஒழுங்கா செய்து முடிக்கிறீங்களா, நீங்க ஒரு சக்சஸான ஒரு ஆள் தான். இங்கிலீஷை நல்லா படிக்கலாம் உங்களால, அதுக்கான திறமை உங்கள்ட்ட இருக்கு. நீங்க ஒரு ஆசிரியரா, நீங்க ஒரு டீச்சரா, கொடுக்குற பாடத்தை அழகா படிச்சு கொடுக்குறீங்களா, அந்த பிள்ளைகளை வழி நடத்துறீங்களா, நீங்க ஒரு திறமைசாலி தான். இங்கிலீஷும் உங்களுக்கு படிக்கிறது லேசு தான். நீங்க ஒரு மாணவர் ஆக்குறீங்களா, எல்லா பாடத்தையும் ஒழுங்கா படிக்கிறீங்களா, இங்கிலீஷையும் நீங்க ஒழுங்கா படிக்கலாம், நீங்க ஒழுங்கா பேசிடலாம்.
நீங்க என்ன தொழில் செய்து, நீங்க ஒரு டிரைவரா இருக்கிறீங்களா, உங்களுடைய நீங்க வாகனத்தை ஓட்டுற நேரத்துல அஹ், உயிர் பயம் இல்லாம கவனமா உங்களோட போகலாம் அப்படின்ற பயம் இல்லாம ஏறி உங்களோட ஒரு கூட்டமே வாராங்களாக இருந்தா அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கணக்கா சேர்க்கிறீங்களா இருந்தா நீங்க ஒரு திறமைசாலி தான். இங்கிலீஷையும் உங்களால ஈஸியா படிக்கலாம். அப்ப நீங்க செய்யற வேலைகள்ல ஒழுங்கா இருக்கிறீங்களா இருந்தா, நீங்க அன்றாடம் உங்களோட லைஃப்ல வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்களா இருந்தா, உங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்யற ஒரு பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களா இருந்தா, உங்களுக்கு வயசோ நீங்க இருக்கிற நிலைமையோ உடைய பொருளாதார அஹ், அந்த மட்டமோ அதுவுமே தேவையில்லை. நல்லாவே இங்கிலீஷை படிக்கலாம். அதுக்கான சூழல் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. அப்ப எங்களோட ஒரு பேரும் இருக்கணும். வா நாங்க எல்லாரும் முன்னா சேர்ந்து படிப்போம். உன்னால முடியும். ஐ வில் ஆல்சோ ஹெல்ப் யூ, கம் வித் மீ சொல்லி உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு ஒரு கூட்டம் எங்களோட இருக்கும் வரைக்கும் எங்களால ஒழுங்கான ஒரு ஜெர்னியை போகலாம், ஒழுங்கா பழகலாம். அப்ப அதுக்கு சரியான ஒரு சூழல் ஒண்ணு தேவைப்படுது. அப்ப அந்த சூழலை தான் நாங்க உங்களுக்கு இங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். புரியுதா? அப்ப எப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்கள் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் போய் அதுல மெம்பர் ஆகணும். உங்க எல்லாருக்கும் அந்த லிங்க் வந்திருக்கும். ஸோ உங்களோட உங்க குரூப்ல போய் செக் பண்ணுங்க, ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் அனுப்பியிருக்கிறாங்களான்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஓ எஸ், அனுப்பியிருக்காங்க. மிஸ் வந்திருக்குது மிஸ். போய் பாருங்க. வந்திருக்கா? டிப்ளமா இன் இங்கிலீஷ் மிஸ் 120% வந்திருக்கு. பேட்ச் போட்டு இதுல கொஞ்சம் லிங்க் இருக்கு, பாத்தீங்களா? இருக்கா? இருக்கா? ஆமாம். அதெல்லாம் உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் தான். ஓகே, அதுல முதலாவது பாருங்க, ஸ்லெகா இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளப் இங்கிலீஷ் கிளப். இருக்கு இல்லையா? அப்புறம் லிசனிங் அண்ட் ரீடிங் இருக்கு, எக்ஸாம் ஆமாம். இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளப் இருக்கு தானே, அது ஒரு இது மூணுமே வாட்ஸ்அப் குரூப் தான். இது மூணுலயுமே நீங்க சேரணும். ஓகே, அதுல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுனீங்கன்னு சொன்னா அந்த குரூப்ல போய் சேர்ந்துருவீங்க. அப்ப அதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப். அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இங்கிலீஷை பிராக்டிஸ் பண்றதுக்கு தான். அந்த குரூப்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஏற்கனவே எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகள், இப்ப படிச்சு கொண்டிருக்க பிள்ளைகள், இப்ப புதுசா நீங்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அதுல மெம்பர்ஸா இருப்பீங்க. அதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷை பேசுறதுக்காக மட்டும் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு குரூப். அப்ப எந்த நேரமும் அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கால்ஸ் எடுத்துட்டு இங்கிலீஷ்ல பேசிக்கொண்டே இருப்பாங்க. வேற எந்த மொழியும் அங்க யூஸ் பண்ண இல்லாது. தமிழோ சிங்களமோ அங்க பேச மாட்டாங்க, வெறும் இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் அதுல போய் ஒரே ஒரு மெசேஜ் எல்லாம் அங்க ஒண்ணும் போடக்கூடாது. எந்த விதமான மெசேஜோ சட்டோ அங்க இல்ல, நாட் அலவுட். ஒரே ஒரு மெசேஜ் தான் நீங்க போடணும். ஐ ஆம் ஃப்ரீ. நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா இருந்தப்ப நீங்க அதுல ஜாயின் பண்ணதுக்கு பிறகு, நான் இப்ப உங்களை ஜாயின் பண்றதுக்கு அதுல உங்களை எல்லாம் ஜாயின் பண்ண விடுவேன் இப்ப. ரைட்? அது நீங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஐ ஆம் ஃப்ரீன்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அங்க போடணும். அப்ப ஐ ஆம் ஃப்ரீன்னு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற மத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க அதுல. அந்த குரூப்கள்ல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க. யாராவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி வேற யாராவது ஒருத்தர் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்க. அப்படியாட்டி ஒரு குரூப் கால் எடுங்க. வாட்ஸ்அப் குரூப் கால் எடுக்க எங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஒரு குரூப் கால் எடுத்துட்டு எல்லாரும் அதுல ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் மீன்ஸ் பேசுறது. எங்க இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, இன்னைக்கு தான் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணீங்களா, புதுசா வந்திருக்கமா, இன்னும் டைம் இருக்கா, ஸோ ஆன். ஏதோ தெரிஞ்சதுகளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசுற நேரத்துல, எந்த நாளும் கான்சிஸ்டன்ட் பிராக்டிஸ்ல நீங்க எந்த நாளும் தொடர்ந்து நீங்க அவங்களோட கதைச்சு கதைச்சு பழகுற நேரத்துல கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு இங்கிலீஷை வந்து பேசக்கூடியதா இருக்கும். அப்ப பிராக்டிஸ் பண்றதுக்காகவே இருக்கிற ஒரு குரூப் அது. ஓகே, ஸோ எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அது ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதுல எல்லாரும் போய் உடனே ஜாயின் பண்ணுங்க. அதுல பாருங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளப்னு இருக்கு இல்லையா, இப்போதைக்கு அதுல ஜாயின் பண்ணுங்க, பிறகு மற்றதுகள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த ஸ்போக்கன் கிளப்ல போய் அப்படி கிளிக் பண்ணினீங்கன்னா அதுல வரும், அதுல ஜாயின் குரூப் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணிருங்க. அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க 718 பிள்ளைகள் இப்போதைக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் ஜாயின் பண்றீங்க தானே, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். டக் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். ஒரு போன் எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள போய் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாயின் வரும். பிள்ளைகள் வராது, பிள்ளைகள் இப்ப யாருக்காவது அந்த 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 மெசேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னா
நீங்க பே பண்ணி இருந்தா, நீங்க இந்த கிளாஸுக்கு பே பண்ணி இருந்தா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அங்கதான் அதை கொடுப்பாங்க. ஓகே, இப்ப கொஞ்சம் பிள்ளைகள் வந்திருப்பீங்க, இன்னைக்கு இன்ட்ரடக்டரி செஷனை பார்த்து ஜாயின் பண்ணலாம்னு வந்திருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு வந்திருக்காது. நீங்க பே பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் கிடைக்கும். ஓகே, அப்ப இன்னைக்கு பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அவங்க திரும்ப அனுப்புவாங்க. டோன்ட் வரி, யாரையும் விட மாட்டாங்க, எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஓகே, ஸோ இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இதுல ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, ஒருத்தர ஜாயின் பண்றீங்க, அதில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நீங்க காசு பே பண்ணியிருந்தா கட்டாயம் வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். 121வது பேட்ச்ல எல்லாரும் இருக்கிறீங்களா? 121 டிப்ளமா இன் இங்கிலீஷ், அதுல இருக்கீங்களா எல்லாரும்? இல்லாதவங்களும் இருக்கிறீங்களா? அதுல அந்த குரூப்ல இல்லாதவங்க, ஆட் பண்ணாதவங்க இருக்கீங்களா? டிப்ளமா இன் இங்கிலீஷ் தமிழ் 220, சாரி 121, 121 இருக்கிற பேட்ச்ல இருக்கீங்களா எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல? அதுல இருந்தீங்களா இருந்தா இருக்கும். மிஸ் அந்த குரூப்ல இல்லையா அதுல நீங்க? நான் அதுல இல்ல. இல்ல, நாங்க இருக்கேன் மேம். இருக்கிறீங்க. பே பண்ணினவங்களுக்கு கட்டாயம் அதுக்கு இருக்கும். பே பண்ணாதவங்க நீங்க பே பண்ணினதுக்கு பிறகு அவங்க ஆட் பண்ணுவாங்க. டோன்ட் வரி. ஓகே, சோ அந்த குரூப்ல போய் ஆட் ஆகுங்க. ரைட், இப்ப அந்த ரைட் குட். சோ இப்ப இந்த குரூப்ல நீங்க ஆட் ஆகுன குரூப்ல ஐ ஆம் ஃப்ரீன்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடணும். நீங்க ஐ ஆம் ஃப்ரீ, அவ்வளவுதான். மத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி நீங்க அவங்களுக்கு கால் பண்ணணும். ஓகே, சோ கால் பண்ணிட்டதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் அதுல ஒரு கால் எடுத்துட்டு எல்லாரும் பேசி பழகணும். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, என்ன செய்றீங்க. அப்ப முதலாவது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு இடத்துக்கு போனா நாங்க எங்களை அறிமுகப்படுத்தணும். இப்ப நான் முதலாவது இந்த கிளாஸுக்கு வந்து உங்களை பார்த்த உடனே என்னை அறிமுகப்படுத்தினாலே என் பேர், நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லையா? சோ அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்ப அதுதான் நாங்க இன்னைக்கு முதலாவது நாங்க செய்ய போற வேலை. ஓகே, சோ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? நீங்க அந்த குரூப்ல போய் ஒருத்தரும் கால் பண்ணிட்டு, எல்லாரும் கால்ல ஜாயின் பண்ணதுக்கு பிறகு மை செல்ஃப், அதாவது தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது, நாங்க எப்படி ஒருத்தர்கிட்ட போய் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது. நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்றேன், அதை பாருங்க. அதுல எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு, இப்ப நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த குரூப்ல போய் எல்லாரும் கதைங்க. அந்த குரூப்ல எல்லாரும் இப்ப போய் மெம்பரா சேருங்க. அண்ட் அந்த குரூப் வந்து 24 மணி நேரம் ஆக்டிவா தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் அங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எந்த நேரமும் நீங்க கால்ஸ் எடுத்து அங்க உள்ளவங்களோட கதைக்கலாம். ஓகே, ஸோ பொம்பளை பிள்ளைகள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க பயப்பட மீன்ஸ் நாங்க எப்படி புதுசா போய் ஓடி போய் ஒரு குரூப்ல சேர்றது பயந்தானேனாலாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லா குரூப்லயும் நான் இருப்பேன் அண்ட் எங்களுடைய சாரும் இருப்பாரு, அக்கலாங்கு சார் இருப்பாங்க. ஸோ சிங்கள மீடியம் பொறுப்பா இருக்கிற சார் இருப்பாரு. ஸோ அங்க இருக்கிற கால்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருப்போம். யார் பேசுறாங்க, என்ன மெசேஜ் வருது, எல்லாம் எங்களுடைய நேரடி பார்வையில இருக்கும். அண்ட் அட்மின்ஸ் இருக்காங்க, இப்போ உங்களை எல்லாம் சேர்த்த பிள்ளைகள் இருக்காங்களே அட்மின்ஸ், அவங்க எல்லாரும் அந்த குரூப்ல இருக்காங்க. ஸோ எந்த விதமான தப்பான மெசேஜோ தப்பான கால்ஸோ வாரத்துக்கு வாய்ப்பு 99.99% குறைவு, வராது. ஓகே, அப்படியே மீறி ஏதாவது வந்துட்டா சொல்ல முடியாது இல்லையா, எங்களுக்கு யார் யார் ஜாயின் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் மீறி எங்களையும் மீறி ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு தப்பான காலோ உங்களுக்கு வந்துட்டா உடனடியா நீங்க செய்ய வேண்டியது அந்த அந்த என்ன மெசேஜ் வந்துச்சோ என்ன கால் வந்துச்சோ அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பரோட எனக்கு அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ எனக்கு அனுப்புங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கு, அதுல போட்டுருங்க. ஸோ வி வில் டேக் கேர் ஆஃப் தேம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. இப்போ நாங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் செய்துட்டு போற மாதிரி இருந்தா, ஸோ நான் ஒரு தனியாக ஒரு லேடி ஒரு 1-2 இருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி 121 பேட்ச் அப்படியே செய்துட்டு போறதா இருந்த வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து அப்படியே செய்துட்டு போறதா இருந்தா அதுக்கேற்ற பாதுகாப்போட தானே இருப்போம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்த பிள்ளைகளா தான் இருப்பீங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? மிஸ் எல்லாருமே எங்க சிஸ்டரும் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி படிச்சிக்கிறாங்க லாஸ்ட் பேட்ச்ல. எஸ், ஓகே, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களையும் பார்த்துட்டு தான் பிடிச்சிச்சு ஐசுட்டு தான் இதுல எஸ். ஆகி. அப்ப அதுல பார்த்திருப்பீங்க என்னுடைய பிள்ளைகள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாமே கொஞ்சம் வயசுல முதிர்ந்தவர்களும் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து இந்த கிளாஸ்ல இல்ல.
ரைட். ஸோ 15 வயசுல இருந்து 14-15 வயசு பிள்ளைகள்ல இருந்து சில நேரம் 12-13 வயசு பிள்ளைகளும் வருவாங்க. அவங்கல இருந்து 70-75 வயசு 80 வயசு பிள்ளைகளும் இருக்கிறாங்க இந்த கிளாஸ்ல. எல்லா வயசும் இருக்கிறாங்க. 15 வயசு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, 18 வயசு பிள்ளைகளும் இருக்காங்க, 20 வயசு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, 30 வயசு, 40 வயசு, 45, 50, 60, 70, 80, 88 வயசு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ எல்லாரும் கிளாஸுக்குள்ள வந்துட்டா எல்லாரும் பிள்ளைகள் தான். நீங்க எல்லாரும் பிள்ளைகள் தான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கிளாஸா இது இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு கருப்பு மார்க்கோ ஒரு சிவப்பு மார்க்கோ வாங்கினதே இல்லை நாங்க. இனியும் அப்படிதான் இருக்கும். அப்ப அதுக்கேற்ற பாதுகாப்போட தான் நாங்க இருப்போம், தெரியும் இல்லையா? அண்ட் அதனால பொம்பளை பிள்ளைகள் குரூப்புக்கு போறத பத்தி பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன். ஸோ டோன்ட் வாரி. ஓகே, போங்க குரூப்புகளுக்கு. ஸோ பேசினாதான் பேச முடியும். ஸோ நாங்க இவ்வளவுதான் கிராமர். இப்போ ஒரு ஒரு பிழையான ஒரு ஒரு தாட், ஒரு பிழையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எல்லாருக்கும். கிராமர் நல்லா தெரிஞ்சாதான் இங்கிலீஷை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கிராமர் பிழையா பேசிட்டா இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருக்கு. அதை முதலாவது மனசுக்குள்ள இருந்து தேய்ச்சி வீசிடுங்க, அதை தூக்கி தூர போட்டுருங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் மிக முக்கியம். ஸ்போக்கனுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கிராமர் இருக்கே ஒழிய கிராமருக்காக ஸ்போக்கன் கிடையாது. ஸோ கிராமரை படிச்சு தான் ஸ்போக்கன் பேசணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அதை எடுத்துருங்க. அது அப்படி இல்லை. முதலாவது பேச பழகுங்க, அதுக்கு பிறகுதான் கிராமர்ல கை வைங்க. கிராமரை பத்தி ஒன்னும் பயப்படாதீங்க, அது உங்களுக்கு தரவா கிடைக்கும். அதை பத்தி நீங்க ஒன்னும் யோசிக்க வேணாம், அது உங்களுக்கு வந்து சேரும். ஸ்போக்கன்ல வந்து போக்கஸ் பண்ணுங்க. இப்ப சின்னதுல நாங்க எங்களுடைய அம்மா எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்த நேரம் சும்மா பேசதான் சொல்லி கொடுத்தாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், இது இலக்கண பிழையின்றி கதைங்கன்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி பேச பழகணும்? முதல்ல பேசதான் பழகணும். அது பிறகு ஸ்கூலுக்கெல்லாம் போய் தான் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் படிச்சது. அப்ப இங்கிலீஷ்ல மட்டும் நாங்க என்ன நினைக்கிறோம், அதுவும் ஒரு மொழி தானே. கிராமரை படிச்சுட்டு தான் இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் இத்தனை வருஷமா எங்களால பேச முடியல. ஏன்னா நாங்க கிராமரே கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறதுனால. அதை விட்டுருங்க, பேசுங்க. பிழையாகுனா பரவாயில்ல, பிழை விட்டு விட்டு விட்டு. இப்ப நாங்க சின்ன பிள்ளைகள் பார்த்திருப்பீங்க, அந்த பிள்ளைகளுக்கு பேச தெரியாது, தட்டு தடுமாறி பேசும், பிழையாதான் பேசும். ஆனா ஒரு நாள் சோர்ந்து போகாது. பிழை விடுறனேன்னு அந்த பிள்ளை சோர்ந்து போகாது. திரும்ப 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 பேசி பேசி ஒரு கட்டத்துல அது பேச பழகிருது. அதே மாதிரிதான் நாங்களும் செய்யணும். ரைட். நோ இப்ப நாங்க என்ன செய்வோம் இந்த கிளாஸ்ல அப்படின்னு சொன்னா, ஸ்போக்கனுக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் வந்து ஸ்போக்கனுக்கு. அதுக்கு பிறகு கிராமர். இப்ப எந்த நேரம் நான் உங்களுக்கு ஏதோ தலைப்பு ஒண்ணு தருவேன், அதுக்கு கீழே நீங்க என்ன செய்யணும், நாங்க முதலாவது பேசிட்டு நீங்க ரெடி பண்ணிட்டு வந்து அதை பேசினதுக்கு பிறகு, அதை நாங்க எல்லாரும் பேசி பிராக்டிஸ் பண்ணது பிறகு தான் நாங்க பாடத்துக்கு போவோம். எந்த நாளும் அப்படிதான் நடக்கும் இங்க கிளாஸ். ஓகே. சோ இன்னைக்கு நாங்க முதலாவது இப்ப வந்தாச்சு இல்லையா, நம்ம காலை ஒண்ணும் நல்ல நேரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. வந்தாச்சா உடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் பேசுறதுக்கு. இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், எப்படி எங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படின்றத அதுல பாருங்க. பார்த்துட்டு எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தரா வந்து உங்களை பற்றி அறிமுகப்படுத்த போறீங்க. ஓகே, ரைட். சோ லெட்ஸ் வாட்ச் திஸ் வீடியோ. பாருங்க. ஸ்கிரீன் வந்துருச்சா? Can you all see the screen? No, miss. No, madam. Yeah? No, madam. வந்துட்டு இல்லையா? Oh, Work is in the apps. Now? My files are in this app. My chats in this app. Projects in that app. Now? okay, miss. Can you all see this? Okay. பாருங்க. Hello, friends. Let me introduce myself. My name is Tom. I am 7 years old. I live in Colombia. My father is a doctor. My mother is a teacher. I have 2 brothers and 1 sister. My favorite color is yellow. My favorite fruit is banana. My favorite subjects are science and mathematics.
I like to eat chocolate ice cream. I love playing cricket and tennis. I want to become a pilot. Hello, friends. Let me introduce myself. My name is Tina. I am 9 years old. I live in London. My father is an engineer. My mother is a housewife. I have an elder sister. My favorite color is red. My favorite fruit is mango. My favorite subject is English. I like to eat pizza. I love playing badminton. I want to become a teacher. Right. So this is how we introduce. இப்படிதான் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அண்ட் என்ன செய்யுங்க, ஒருத்தரா மைக் அன்மியூட் பண்ணிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. உடைய பேர், நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, அண்ட் யோர் ஹாபி, அவ்வளோ போதும். வாங்க, கம். யார் தொடங்க போறீங்க? So let's see who is going to start. Hello, ma'am. Yes. Hi. Who's this? Tell your name and introduce yourself. Hi, ma'am. Yes. Hello. Good evening to all. Afra. Can you hear me, ma'am? Yeah, I can. Tell your name and introduce yourself. Okay. Yes. Hello. My name is Fatima Afra. I'm 22. Good evening. Good evening. Yes. Imad. My name is Imad. Fatima Afra. Okay. Miss. Yes, start பண்ணுங்க பிள்ளைகள். Don't waste time. வாங்க, எல்லாரும் இருக்க பாருங்க. 105 பேர் இருக்கு. Miss, டக்குனு I வாங்க. am Yeah. யாரு? Yes, Hi. யாரு? Miss, I am Janujan. யாருஜன். Yes, யாருஜன். Janujan. Yeah, start பண்ணி வைங்க. Yeah. I am living from Chengaladi. I live in I work Bengaluru. as a driver. I I work am as living a driver. living in Chengaladi. Okay. Driver. Mm. My father is a fisherman. Mm. My mother is a housewife. Very good. Okay, Miss. So what's your hobby? Sister, once, sorry. புரியல மிஸ் எப்படி? என்னடா ஹாபி? என்னடா பொழுதுபோக்கு அம்சம்? கிரிக்கெட் மிஸ். கிரிக்கெட் பிளேயராடா? வெரி குட், லவ்லி. So you are a driver and as I told, இப்போ ஒரு உங்களை நம்பி வராங்க, உங்களை கவனமா கொண்டாந்து சேர்க்கிறீங்களா, நீங்க ஒரு திறமையான ஒரு ஆள் தானே இல்லையா? So அதனால so you can learn English, don't worry. Okay, so you are on the right place. சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. You're going to learn English, you're going to become fluent and come to my classes continuously. So do practices. So go to the group and be active. Okay, and follow my instructions. நான் சொல்லி கொடுப்பேன். நீங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும்ன்றதை நான் சொல்லி தருவேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா you can improve. Okay, all the best, Yaru. Okay, miss. Thank you, miss. I'm so happy that you are here. Welcome. Okay, thank you. Okay, thank Hi, you. I'm Yes. Dakshayani. Dakshayani. Yes, Dakshayani. Come. I live in Jaffna. Hmm. I'm 28 years old. I'm a nurse. My hobby is meditation and yoga and traveling. That's it, ma'am. Very good. So Dakshayani, so you are a nurse. So Yes, nurse ma'am. means nurse எல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க தான் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அந்த நர்ஸ் வர பார்க்குற நேரமே ஒரு ஆசையா இருக்கும் அந்த நோயாளிகளுக்கு. The patients they like to see
லுக் அட் த நர்ஸ் இல்லையா? Yes, ma'am. டாக்டர்ஸை விட அந்த வார்டு ஃபுல்லா பொறுப்பா இருக்கிறது வந்து நர்ஸ்மார்கள் தான். அவங்களோட கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க தான் எல்லாமே அந்த நோயாளர்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிறது எல்லாமே. தே நீட் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். இப்போ ரொம்ப பொறுமை தேவை இல்லையா? ஸோ அந்த நோயாளிகளை Yes, ஹேண்டில் பண்றதுக்கு இன் தட் கேஸ் அ நர்ஸ் ஐ எம் லுக்கிங் அட் அ நர்ஸ் ஆஸ் அன் ஏஞ்சல். ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க அங்க இல்லையா? I'm so yes, ma'am. happy that an angel is in my class. Okay, so come to the Thank you. classes continuously, improve well. மொழியை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மருந்துகள் எல்லாம் சரியான அவங்களுக்கு சரியான ஒரு வாசிச்சு கொடுக்கணும். ஒன்ன மாத்தி கொடுத்தாலும் லைஃப் போயிடும் இல்லையா? Yeah. ஒரு நர்ஸுக்கு வந்து ரொம்பவே பொறுப்பு இருக்கு, சமூக பொறுப்பு ரொம்பவே இருக்கு. As a nurse, that you have to learn a lot. So come to my classes and follow my instructions, and you can become fluent. Dakshani, I'm so happy that you are here. So welcome to my Thank you, classes. miss. We're going to Thank have you. a very good time here. Thank you, Good miss. Yes. ma'am. Yeah, Nalini. I'm Shantini. Nilani. Sorry. Nilani. Yeah, Nilani. My name is Nilani. I am 32 years old. I live in Vaunia. My father is a farmer. My mother is a housewife. Okay, very good. So Nilani, so your father is the farmer and your mother is a homemaker, and you are here to learn English. So come to the classes continuously so you can improve. Nilani, I'm so happy that you are here. So welcome. Okay, Hi, thank you. miss. Yes, hello. Who's this? I am My name is Shantini. Shantini. Yeah. I am from Sidwar. Mm. My father is mechanic. My mother is housewife. My hobby is traveling. Okay, your hobby is traveling. Okay, good. Yes, miss. And ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பிள்ளைகளுக்கும். ஸோ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு அழகான வேர்ட் ஒன்று இருக்கு, ஹோம் மேக்கர் அப்படின்னுட்டு. ஹோம் மேக்கர். இப்ப பாருங்க, இந்த தமிழ்ல இல்லத்தரசிகள்னு சொல்றாங்களா இல்லையா? தமிழ்ல என்ன word? இல்லத்தரசிகள் அல்லது மனையாள்னு சொல்றோம் இல்லையா? இல்லத்தரசி, அவங்க வந்து அந்த இல்லத்துக்கே ஒரு அரசி, ஒரு குயின் தான் அவங்க. அந்த வீட்டு அந்த மனைய ஆளுற, இல்லத்தை ஆளுற ஒரு ராணி தான் அவங்க, ஒரு குயின். அப்ப நாங்க அவங்கள இல்லத்தரசிகளை எப்பவும் நாங்க குயினா பார்க்கணும். எல்லா பிள்ளைகளும், உங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும். இப்ப இதுலயே நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸ் இருப்பீங்க. எங்களை நாங்களே மதிக்கணும், முதல்ல எங்களை நாங்களே கௌரவப்படுத்தி கொள்ளணும். சோ உங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், நீங்க உங்களையே கௌரவப்படுத்திக் கொள்ளுங்க. சோ ஹோம் மேக்கர் அப்படின்னு கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ கிளாஸுக்கு வர பிள்ளைகள்கிட்ட நான் கேட்பேன், என்னடா செய்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சும்மாதான் மிஸ் இருக்கேன்னுவாங்க. வீட்டுல சும்மாதான் மிஸ் இருக்கேன்னுவாங்க. அப்படியா, சும்மாதான் இருக்கீங்களா? ஓகே, யார் சமைக்கிறா அப்படின்னு கேட்டா, நான் தான் மிஸ் சமைக்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்யறது நான் தான் மிஸ். அப்போ பிள்ளைகளை வளர்க்கறது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறது, அதுவும் நான் தான் மிஸ், நான் தான். அப்ப ஹஸ்பண்ட் அழகா உடுத்திக்கிட்டு எல்லாம் போறாரு, அதுவும் நான் தான். வீடெல்லாம் அழகா கிளீனா இருக்கு, விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தா கவனி, எல்லாம் நான் தான் மிஸ். அப்ப சும்மா இருக்கிறேன் நீங்க அப்படின்னு கேட்பேன். அதான் மிஸ், அது வேற சும்மா, இது வேற சும்மா மிஸ். என்ன சும்மா? அந்த சும்மா என்ன, இந்த சும்மா? அது மிஸ் வேலைக்கு போகாம இருக்கிறது சும்மா, அந்த சும்மா மிஸ் இது. அப்ப வீட்டு வேலை அது வேற சும்மா மிஸ். ஏன் சும்மா? எல்லாம் சும்மா, அங்க சும்மா எல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரும் சும்மா இருக்கிறது இல்ல. தொழில் வேலை செய்யற பிள்ளைகளை விட இந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் பொறுப்பு கூட, பொறுப்பு அதிகம் அவங்களுக்கு. அவங்களுக்கு தான் ரெஸ்ட் இல்ல, அவங்கதான் நிறைய வேலை செய்யறாங்க. ஒரு வீட்டை வந்து ஆளுறதே அவங்கதான், ஒரு வீட்டை வந்து ஒரு இல்லமா மாத்தி வைக்கிறது அவங்கதான். அவங்கள ஒரு அரசிக்கான ஒரு மதிப்பை கொடுங்க. யாருமே சொல்லாதீங்க இந்த வயசு சும்மாதான் வீட்டுல இருக்கு, என் அம்மா சும்மாதான் இருக்காங்க, இந்த அக்கா சும்மாதான் இருக்கு, இந்த ஃப்ரெண்டு சும்மாதான் இருக்கு, இந்த அண்ணிமார்கள் எல்லாம் வீட்டுல சும்மாதான் இருக்காங்க. சொல்லாதீங்கடா, ஒன்னும் சொல்லாதீங்க அப்படி. அவங்களுக்கான மதிப்பை கொடுங்க. அவங்க இல்லாட்டி அந்த வீடே இல்லைன்னு அர்த்தம். அவங்க ஒரு நாளைக்கு பேசாம காய்ச்சல்ல படுத்தா என்ன நடக்கும்? ஈவன் ஒரே ஒரு நாள் காய்ச்சல்ல படுத்து பார்க்கட்டும், அப்ப தெரியும் யார் அந்த வீட்டுல ராணி. எஸ்,
ஸோ எந்த நேரமும் இல்லத்தரசிகளுக்கான மதிப்பை கொடுங்க. அண்ட் நாங்களே எங்களை மதிக்கணும். இல்லத்தரசிகளை கால் யுவர் செல்ஃப் ஆஸ் ஹோம் மேக்கர், நாட் ஹவுஸ் ஒய்ஃப். தமிழ்ல பாருங்க இல்லத்தரசின்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல மட்டும் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸுக்கு வேண்டா வைஃப், ஹவுஸுக்கு வைஃபா இருக்கிறது தான் கூட்டு வரீங்களா கல்யாணம் கட்டி? தே ஆர் ஹோம் மேக்கர்ஸ். ஹோம் என்ற சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது வீட்டுக்கும் இல்லத்துக்கும். வீடு அப்படின்னு சொன்னா ஹவுஸ்ன்னு சொல்றது என்ன தெரியுமா? ஒரு பிசிக்கலா ஒரு ஒரு கட்டிடம், அவ்வளவுதான். ஒரு சுவரு, ஒரு 4 சுவரும் ஒரு கூரையும் போட்டா அதுக்கு பேர் வீடு, ஹவுஸ். இல்லம் அப்படி இல்ல. ஹோம்ன்றது அது இல்ல. ஹோம்னா என்ன தெரியுமா? இட் இஸ் வித் ஃபுல் ஆஃப் லவ், ரொம்ப அன்பு நிறைஞ்ச ஒரு இடம். இட் இஸ் வித் ஃபுல் ஆஃப் அஃபெக்ஷன், ரொம்ப கருணை, இரக்கம், ஒரு ஒரு பாண்டிங் எல்லாம் இருக்கு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் சப்போர்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு ஒரு குடும்பமாக, ஒரு அந்நியோன்யமாக, ஒரு அன்பாக ஆக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு பேர் தான் இல்லம். அதனால இந்த இங்கிலீஷ்ல ஹோம்ன்ற இந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. ஹவுஸ் வந்து சும்மாதான். இப்ப நாங்க ஒரு வாக்கியம் எழுதுற நேரம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வாக்கியம் எழுதுற நேரம் ஐ ஆம் கோயிங் டு த ஹவுஸ்ன்னு எழுதுவோம். ஐ ஆம் கோயிங் டு த ஹவுஸ். ஆனா ஹோமுக்கு தன்றது ஒரு ஆர்டிக்கல். நாங்க படிப்போம் ஆர்டிக்கல்னா என்னன்னு படிப்போம். த போடுறோம்ல, ஒரு வார்த்தைக்கு முன்னால தன்னு யூஸ் பண்ணோம், தட் இஸ் அன் ஆர்டிக்கல். டூன்றது ஒரு ப்ரப்போசிஷன், ஒரு முன்னிடை சொல். டூ, இந்த டூ த எல்லாம் ஒரு ஃபார்மலா இங்கிலீஷ் எழுதுறது, அஃபிஷியலா ஒரு ஃபார்மலா இங்கிலீஷ் எழுதுற முறை. அதெல்லாம் வீட்டுக்கு தான் போடுவோம். ஹவுஸுக்கு ஐ ஆம் கோயிங் டு த ஹவுஸ். ஹோமுக்கு அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டோம். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. ஐ ஆம் கோயிங் ஹோம் தான். ஐ ஆம் ஹோம், ஐ வெண்ட் ஹோம், ஐம் அட் ஹோம் தான். ஐம் கோயிங் டு த ஹோம், ஐம் கோயிங் டு த, ஐ வெண்ட் டு த ஹோம்னெல்லாம் சொல்லவே மாட்டோம். டு தோ எதுவுமே நாங்கள் அங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஹோம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு சொல்லு இங்கிலீஷ்ல. அண்ட் ஒரு வீட்டை இல்லமா மாத்துறது இல்லத்தரசிகள், ஒரு ஹோம ஒரு ஹவுஸ ஹோமா மாத்துறது அவங்கதான். அப்ப அந்த இல்லம்ன்றது ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு இடம், அது ஒரு உணர்ச்சி மயமிக்கமான ஒரு இடம்ன்றதுனாலதான் பாருங்க இந்த சிறுவர் இல்லம் பார்த்துருக்கீங்களா? அது சிறுவர்கள் எல்லாம் அனாதரவா விடப்பட்ட சிறுவர்கள் எல்லாம் வளர்க்கிற இடத்த சிறுவர் இல்லம்னு தான் சொல்லுவாங்க. சில்ட்ரன்ஸ் ஹோம்னு தான் சொல்லுவாங்க. சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்ன்னு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சிறுவர் வீடு, முதியோர் வீடுன்னு இருக்கா? இல்லதானே? முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இல்லம்ன்ற அந்த உணர்வு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அவங்களுக்கு அப்படி பேர் வச்சிருக்கு. புரியுதா? So always use that word homemaker. எழுதி வச்சுக்கொள்ளுங்க, not housewife. அது யூஸ் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்குதா, அது வேணாம். not housewife. அவங்களுக்கு கௌரவப்படுத்துங்க அவங்கள. homemaker. So call yourself as homemaker, call your wife as homemaker, call your mother as homemaker, call your sister as homemaker, call your sister-in-laws as homemaker, call your friend as homemaker. So they are homemakers. புரியுதா? That is the message that I would like to give to all the women out there. Right? So, Hi, start. ma'am. I am Shara. I am Yes. 34 years old. I Yeah, live Shara. in Colombo. Okay. I am a homemaker. Lovely. Good. I have two kids, a daughter and son. Yes. Okay. My husband businessman. Mm-hmm. My hobby is tailoring and mehendi. Mehendi, you are a mehendi artist. Yeah. Okay, good. So you are a homemaker and as well as you are a multi-talented person. Okay. So Shara, welcome to my classes. I'm so happy that you are here. You are a mother, you are a homemaker, and you have multi-talents, and you are going to improve English as well. Okay. Thank you, Miss. I like Yes. you so much, Miss. Thank you. I Hi, like ma'am. it. Hi, Fine. ma'am. Yes. I Hi. am Fatima Amila. Yeah. I am Nikla. Fatima Amila. Amila. I live, Yes, Amila. I live in Akiripattu. I am a homemaker. Yes. You are a homemaker too. Lovely. Homemaker. Yes. My favorite hobby is baking cake items.
Baking cakes. Lovely. Okay. Okay, Miss. Thank you. Lovely. Hello, Miss. Camila, so welcome to my classes. You are a baker and baking நீங்க வெளிய கொடுக்குறீங்களா இல்ல வீட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தானா? வீட்ல மட்டும்தான் மிஸ். Business. Yes. Lovely. So you are entrepreneur, right? Yes. தொடர்ந்து செய்யுங்க. நிறைய இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நிறைய படிங்க. கேக்க பத்தி நிறைய படிங்க இங்கிலீஷ்ல. Okay? So you can Okay, Miss. orders from others. Right? So மொழியை நல்லா தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுலயே நிறைய கரியர்ல நீங்க பில்ட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். So welcome to my classes and I'm so happy that you are here, Amila. Thank you. Hello, ma'am. Yeah. Hi. Hello, Miss. My name is Sharmita, ma'am. Sharmita. Yes, Sharmita. You didn't pin the video. I'm 15 years old, ma'am, and I studied grade 10 is 10 St. Gabriel's Girls National College in Athens. Okay, good. My father is a principal, ma'am, and my mother is the teacher. Okay. And I from Nuvaria, Hatton. And I want to become a open heart surgeon, ma'am. Open heart surgeon. What a Yes, ma'am. lovely ambition you have. Cardiology. So very good. So Sharmita, so I wish you all the best that I would like to see you as a open heart surgeon in the future. Okay, so study well. So make that aim as a aim or aim on what you call it. Keep that goal and work on that. Okay, So study well, learn things, become fluent in English. So make your parents a proud people. Okay, so I'm so happy Okay, that so you have very good ambition. Whatever the help you need, you can reach me. Okay. Okay, ma'am. Okay, very Thank good. you, I'm ma'am. so happy. I'm so happy to hear about you. Okay, good. Hi, ma'am. My name is Tahira. Yes, Tahira. Hello, ma'am. I live in Tringo, Kenya. Tahira, wa? Tahira. Oh, ma'am. Tahira. Okay, Tahira. Yeah. I live in Tringo, Kenya. Tringo, Kenya. Okay. I am 34 years old. I am 34 years old. I am 34 years old. My hobby is tailoring. Okay. I have 3 children. பிள்ளைங்க தாயிரா ஒரு செகண்ட் தாங்க. இந்த போடுறது ஏ இந்த ன்றது ஒண்ணு குறிக்குது. ஒண்ணு. Okay, ma'am. A means ஒண்ணு இல்லையா? So I have a 34 yearsனா தமிழ்ல பாருங்க. எனக்கு ஒரு 34 வயசு அப்படின்னு சொன்னா சரியாது. I have 30 years old. ஒரு 34 வயசுன்னு சொன்னா சரியா வருமா? இல்ல. எப்படி சொல்லுவோம்? எனக்கு 34 வயசு. So I am 34. So no, don't put A there. I am 34. And I have 2 children சொன்னீங்க இல்லையா? அதுலயும் பாருங்க ன்றது ஒண்ணு. எனக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்காங்க. சரியா அது தமிழ்ல? Is that correct? No. I have 3 children. Very good. I have 2 children. Understood? Okay. Lovely. Yes. Hi, madam. Yes, Tahira. So I'm so happy that you are here. இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளை விடு இப்ப நீங்க எல்லாம் பேசுனாதான் எனக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து படிச்சாதான் பிள்ளை இந்தந்த இடத்துல விடுறீங்கன்னு என்னால திருத்த முடியும். இல்ல மிஸ் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் கொஞ்சம் பேர் வருவாங்க கிளாஸுக்கு. நீங்க எப்படி கூப்பிட்டாலும் வர மாட்டோம் மிஸ். கூப்பிட்டு மட்டும் தான் பாருங்களேன். வாரமான அப்படின்னு தலையில குத்த போட்டு உட்கார்ந்தே இருப்பாங்க. கிளாஸ் முடியும் வரைக்கும். கோர்ஸ் முடியும் வரை வர மாட்டாங்க. என்னையால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா எப்படி பேசுறீங்கன்னு. So whatever the topic I give, please come up and speak. Then only I can recognize your faults and I can correct you. Otherwise I can't. என்னால முடியாது இல்லையா? நீங்க தலையில துண்ட போட்டுதான் உட்கார்ந்து இருப்பேன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. So வந்து கதைச்சாதான் பிள்ளைகள் விடுற நேரம். பிள்ளைகள் விட்டாதான் எங்களால திருந்த முடியும். So பிள்ளை விட போறோம்னு வாய மூடிட்டு இருந்தா பிள்ளை உள்ளுக்கே தான் இருக்கும். அந்த பிள்ளைய வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா திருத்திடலாம். So வாங்க. So don't hide yourself behind. So come up. வாங்க. Yes, Tahira. Hi, madam. You are here. So welcome to my classes. You are going to have a very good time with me. Okay, good. Hi, madam. Hello. Yeah. My name is Sivaneshwari.
I am Sivaneshwari. 50 Swaneswari. Hmm. I am 55 years old. Hmm. I am retired teacher. I have Ah, one daughter. She is studying in university. My okay. husband working in abroad. I Okay. love teaching because it lets me help students learn and grow. Okay, very good. Right? So, so are you a teacher or willing to become a teacher? Retired teacher, retirement. You are a retired teacher. Okay, lovely. So you are a retired teacher. So what was the subject did you Primary. primary, lovely. So primary teachers அப்படின்ற நேரம் ரொம்ப மதிக்க வேண்டிய டீச்சர்ஸ் தான் இந்த பிரைமரி டீச்சர்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைகள் இருக்காங்க தானே, சின்ன பிள்ளைகள், அவங்க மலையில மொழியெல்லாம் பேசிட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க அம்மா கூட. முதல்ல அவங்கள கொண்டு வந்து விடுற இடமே பிரைமரி தான். அப்ப அந்த பிரைமரி டீச்சர்ஸ் தான் அந்த பிள்ளைகளை உருவாக்குறதுக்கே அந்த டீச்சர்ஸ் தான் அவங்கள உருவாக்குறது. ஒரு மண் உருண்டை தான் அவங்க கையில கிடைக்கும். அவங்கள மோல்ட் பண்ணி செதுக்கி செகண்டரி டீச்சர்ஸ்ட்டு கொடுக்குற பொறுப்பு வந்து இந்த பிரைமரி டீச்சர்ஸ்ட்டு தான் இருக்கு. இந்த பார்த்துருக்கிறீங்கன்னா கிரேட் 1, 2 அதுகளை வந்து நல்ல டீச்சர்ஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. சும்மா எல்லாத்தையும் தூக்கி கிரேட் 1, 2 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ரொம்ப பொறுமைசாலிகள், நல்ல அன்பான டீச்சர்ஸை தான் பிரைமரிக்கே எடுப்பாங்க. பிரைமரியில இருக்கணும்னாலே அவங்களுக்கு அன்பு, பொறுமை எல்லாமே தேவைப்படுது. அப்ப அவங்களும் ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் அங்க இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டா பெருசா வந்த பிறகு அந்த பிரைமரியில படிச்ச டீச்சர்ஸை மறக்கவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? மேடம். எஸ், அப்படிதானே? அது உண்மைதானே நான் சொல்றது? பெருசா வந்தாலும் ஓடி வரும். எந்த மகனே என்ன செய்வான், பிரைமரி டீச்சர் கிளாஸுக்கு ஓடிடுவான். அப்ப ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்லுவாங்க, he always comes and sees me. He always comes சொல்லுவாங்க. பிரைமரி டீச்சர்ஸ் என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க, மகன் ஓடி ஓடி வாரான் பாக்குறதுக்கு. Because they like the primary teachers. Okay? So I'm so happy that you are here. So you are a retired teacher and you will be an inspiration to all the students, and I'm happy that you have joined here. So you're going to have a very good time with me. Okay. Thank you very much. Thank you very much, madam. Yes. Hi, Miss. Yes, hi. Good evening. I am Vidya Sahidaran, Mrs. Vidya Sahidaran. I live in Vaunia. Okay. I am working as an administrative officer. My husband, administrative officer. Okay. Good. My husband working as a principal. Oh, okay. Very good. My hobby is listening music. Listening to music. Your husband is okay. Good. Lovely. So, so you are here to improve your English knowledge, right? So I'm so happy that you are here, and you are going to have a very good time. Thank you, Miss. And you are going to become fluent. Lovely. Good. Thank you, Miss. Yes. Hello. Yeah. Hello, I am Mrs. Sakuntala Devi. Yes, Sakuntala Devi. Come. Hello. Yes, Sakuntala Devi. Yes, come. Yeah. I am 62 years. 2 years old. Lovely. Good. I am 62. 62 years old. I am retired insurance advisor. Yeah. Retired? I am retired I'm retired insurance advisor. In-service advisor. Lovely. Good. Subject is counseling. Yeah, guidance and counseling. Counseling. Okay, so you are an in-service advisor. Yeah. Lovely. Good. My husband also retired businessman. Okay. We are staying at Muskelia. Hatton Muskelia. Okay, you are in Muskelia, Sakuntala Devi. Okay, lovely. Yeah. So I'm so happy that you are here. And so in-service advice அப்படின்னா டீச்சர்ஸுக்கு அட்வைஸ் பண்றவங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த டீச்சர்ஸை வந்து கைட் பண்றது, வழி நடத்துறது எல்லாமே அவங்க தான். And my mother was once an in-service advisor, and later she has become a directress of education in Candy Zone. Education sector. So
So I know about the in-service advising sectors and about the teachers, everything. Okay, I'm so happy that you are here and you are going to improve, and you are also going to be an inspiration, and you people tell the world that age is just a number அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க நீங்களா இல்லையா? படிக்கிறதுக்கு வயசெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. So ஆர்வம் மட்டும்தான் வேணும் அப்படின்றத நிரூபிக்க வந்தவங்க. So I'm so happy that you are here and welcome to my class. எனக்கு என் பேத்தியோட பேசணும். Hello. Very good aim. That is because nowadays all students வந்து இங்கிலீஷை தான் படிக்கிறாங்க இல்லையா? So அவங்களோட பேசணும், இங்கிலீஷ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அப்ப ஒரு நல்ல எய்மோட வந்திருக்கீங்க and you are going Hello. to பேத்தி from US. Hello. Okay. Good evening. Hello. Good evening. Ruben, helloன்றீங்க. வாங்க ரூபன், come. Hello. Ruben, you can speak. Come. Hello. Good evening, madam. I am Good evening, Ruben. Ruben. I am Rubarajan. I am living from Jaffna. Okay. Hello. I am working government servant. Yes. You work as a Government officer. Government officer. Okay, Yeah. lovely. I have 3 children. Okay. My wife is a homemaker. Okay, so your wife is a homemaker. Lovely. My hobby is watching television. Watching television is your hobby. Okay, lovely. Yes. Good. So, Ruben, so I'm so happy that you are here and you are going to improve. So follow my instructions and you can become fluent in English for sure. Be active in all those groups and you can improve. Okay, Ruben? Okay, miss. Thank you, ma'am. Hello, madam. Hello, miss. I am Niroshini. Yes. Hello. Hello, miss. Yeah. Hello. Yeah, Niroshini. I am Niroshini. My name is Niroshini. I am 34 years old. I am from Badulla. I am working in a jewelry shop. My husband is a bike rider. He is working abroad. I have 2 kids. My hobby is listening music. Listening music is your hobby. Okay, lovely. Okay. Hello. Thank you. Good evening, miss. Welcome to my classes and you are going to improve. Lovely. Yes. Hello. Okay, thank you so much. Yes. Hello. Yes, hello. Who's this? Gaia. My name Gaia is Kala. I am 25 years. I am living in Colombo. I am in club tennis. My hobby reading. That's all. Okay, very good. So your hobby is reading books. Very good. Hello, miss. Hello, miss. Yeah. Yes. Where are you? Yes. Hello, miss. I am. Yeah. Subram. Hello. Deera, va? Deepa. Deepa. Yes. Deepa. Imad. Yes. Yes. I am Mrs. Deepa Subramania. I am 14 years old. I am living from Colombo. My father is a factory officer. My mother is a homemaker. My husband is a businessman. I have 3 children. My hobby is singing song. Singing song. So you are a singer? Yeah. Okay. Okay. So on the last day you can sing with us at spoken session. Okay. Lovely. Hi, miss. Happy that you are here. So we are going to improve. Yes. Hello, ma'am. Yeah, Imad. Vanga. Prasad. Yes. Oh, hi, ma'am. I am Prasad. I am living in Jaffna. My father is a painter. My mother is a homemaker. My hobby is studying, and my ambition is. Studying a hobby. Very good. Lovely. Yeah, ma'am.
and my ambition is businessman. To become a businessman. Okay, so Yes. I wish you all the best to become a successful businessman. Prasad, as studying is being your hobby, I can understand how a good student you are. Okay, Thank you, miss. all the best. Good. Thank Hi, you, miss. I am Saloni Hi. Bhaskaran. Good evening, Hi, miss. good evening, miss. Good evening. Yeah, I am Sivakumari. Sivakumari. Yeah, Sivakumari. Yes, miss. Yes, I am from Bandaravela. I am 51 years old. I have 2 daughters. I am a teacher. I have 2 daughters. I have 2 daughters. I have 2 daughters. My favorite subject is Tamil. Very good. So you have 2 daughters. You are from Bandaravilla. Yes. Okay. So Hi, good evening, miss. Hi, I miss. am Shanu Mere. yes. I am Hello. I live at Mullaitivu. Live in Mullaitivu. Sorry, I live in Mullaitivu. Hello. I am Hello. a teacher. I am 50 years old. My hobby is writing poem. Writing poems. Very good. Lovely. Yes, Santa. So you are a teacher. So what is the subject do you teach? Primary. You are a primary teacher. So primary teachers நிறைய பேர் வந்திருக்கீங்க. Retired teachers also there. The private teachers also there. I'm so happy that so you are நான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So primary teachers பத்தி. அப்ப நீங்களும் அப்படி ஒரு ஏஞ்சலா இருப்பீங்கன்னு நம்புறேன். Okay. ரொம்ப பொறுமையா இல்லையா? Good evening, miss. So learn Good well evening, miss. and teach them. Okay, lovely. Yes. Okay. Hi, Thank you. miss. Good evening, miss. Arafat. Oh, Imad, வாங்க. Good evening, miss. Good evening. My name is Arafat. My age 23 years old. I live in Betigalo. My father is driver. My mother is a homemaker. Okay. I am a student of university. Okay. My hobby is cricket. Your hobby is playing cricket is your hobby. Arafat. Playing. Yes, lovely. Good. I'm so happy that you are here. Then follow my instructions and you can become. Okay, Arafat. Yes. Thank you. Good evening, miss. Yes, Imad Ahmed. Yeah. My name is Imad Ahmed. Hi. My name is Imad Ahmed. I live in Mannar. My hobby is reading a book. போய்தானடா? My father Mannar. இல்ல ரீடிங் புக்னு சொன்ன My போய்தானே? father is பாட் பார்க்கறது தானே? ரீடிங் புக் தான் உங்களோட ஹாபியா? உண்மையா அது? Yes, miss. போய்தானடா? போன் பார்க்கறது தானே? இல்லையா? If you are really reading a book, I'm so happy. Okay. So reading books எல்லாம் ரொம்ப இப்ப வந்து பிள்ளைகள்கிட்ட ரொம்பவே குறைஞ்சிருச்சு. If you are really reading books means that is really great. Okay. Good, Imad? Yes, I'm just joking. Yes. So My father is a businessman. My mother is a homemaker. I become a software engineer. You would like to become a software engineer. Okay, very good. So if you want to become a software engineer, so you have to learn well. So you have to learn a lot. Thank Right? you. Improve your English. You can become an engineer very soon. Okay, lovely. Hello. Good evening, miss. Good evening, Hello. miss. Good evening. Good evening. Good evening. Good evening, miss. Who is this? Hello. Yeah. Hello. Yes. Hello. Good evening. பாருங்க பிள்ளைங்க. Good evening, miss. உங்களோட பெயர்களையே போட்டு வச்சீங்கன்னா நான் கூப்பிடுவேன். The Imad, Afrin and Yarujan எல்லாம் போட்டு வச்சீங்கன்னா எனக்கு பார்க்க முடியும். சாம்சங், கேலக்ஸி, அப்புறம் ஐபோன், ஓப்போ எல்லாம் போட்டு என்ன இடத்தடா சொல்லி கூப்பிட முடியும்? ஓப்போ வாங்க, டைம் வாங்க, சாம்சங் வாங்க, பேரை போட்டு வைங்க. எஸ். Good evening, miss. My name is Shahiraga Kanakalingam from Klimati.
My father is a farmer. My mother is a homemaker. My favorite color blue. My hobby reading storybook and make the carding. Gardening. Gardening. Oh, Gardening. We say gardening. Okay, so lovely. Tahiraha. சரியா சொல்லிட்டேனா? yeah, Tahira. yeah, okay. Tahira. Okay, so Tahiraha. புது பேரா இருக்கு. So it's a unique name. Lovely. நல்லா இருக்கு. சொல்ல நல்லா இருக்கு. Tahiraha. Okay. Miss. Nice. So lovely. So be in my classes and continue my class. You are going to enjoy. Okay. Lovely. Good evening, Miss. Good Yes. evening, Miss. Who's this? Good evening, Miss. Good evening. I am Sabesha Nusha. என்ன? I live in Mullaitivu. என்ன பேர்? I am Sabesha Nusha. சதுஷா. Hello. Usha. உஷா. உஷான்றது எவ்வளவு அழகான பேர். அதை விட்டு இன்ஃபினிக்ஸியா என்னமோ போட்டு வச்சு நான் எப்படி வாசிப்பேன், எப்படி கூப்பிடுவேன். அதுக்கு முன்னால எத்தனையோ எழுத்து எக்ஸைம் போட்டு என்னையோ நம்பர் எல்லாம் போட்டு அவ்வளோத்தையும் கூப்பிடலுமே என்னால. பேரை போட்டு வாங்கிறேன். அவங்க பேரை போட்டதான் என்னால கூப்பிட முடியும். ரைட். சொல்லுங்க. I am Sabesha Nusha. I am living in Mullaitivu. I am 30 years old. My husband is businessman. I am homemaker. I have son. My hobby is cooking. Cooking is your hobby. குக்கிங்கே ஹாபியா செய்றீங்களா? சிலர்ட்ட கேட்டா ஐயோ சமைக்கிறதா, ஐயோ சமைக்கிறதா அப்படின்னு போவாங்க கிச்சனுக்குள்ள. அதுல பாருங்க உஷா வந்து சமைக்கிறதே ஒரு ஹாபியா செய்யுது. So I'm so happy that you're here. Right? So my classes are going to have a very good time. Usha, all the best. Good evening, Miss. Good evening, Miss. Good evening, Miss. Sobini. My name is Sobini. Good evening, Miss. My name is Sobini. I have 16 years old. I am 16 years old. I am 16 years old. I want to become an engineer. You want to become My father job is technical officer. My mother job is housemaker. Homemaker. My mother is a homemaker. Homemaker. My favorite. வீட்ல என்ன அவ்வளவு சத்தமா இருக்கு? இந்த பிள்ளைய பேச விடாம ஏன்டா அப்படி கத்துறாங்க வீட்ல? சோபினி ரொம்ப சத்தமா இருக்கு. ஓகே, ரைட். So this is how we introduce ourselves. இப்படிதான் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, நாளைக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குரூப்புகளுக்கு போங்க. ரைட்? சோ உங்களோட குரூப்புக்கு போய் நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இப்ப எல்லாருக்கும் தெரியுது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஓகே சார், நாங்க தொடர்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கு. இப்ப சில பிள்ளைகள் இன்றைக்கு இன்ட்ரோடக்டரி செஷனை பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாம்னு கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க. அப்ப கிளாஸ் எப்படி போகும், எப்படி எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்னால நான் சொல்லிடணும் இல்லையா? ஸோ அதை சொல்லிட்டு பிறகு நாங்க திரும்ப தொடர்ந்து கதைப்போம். ஓகே, ரைட். நவ் இப்ப கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, எந்த நாளும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இப்ப யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தா போயக்கெல்லாம் டீச்சர் கிளாஸ் வைக்க மாட்டாங்க, ரமடானுக்கு லீவ் கொடுப்பாங்க, பொங்கலுக்கெல்லாம் டீச்சர் லீவு, அண்ட் கிறிஸ்மஸுக்கெல்லாம் டீச்சர் லீவுனால யாராவது சொன்னா ஒன்னும் நம்பாதீங்க. ஒரு லீவு நான் தர மாட்டேன். ஓகே, எந்த நாளும் கிளாஸ் நடக்கும். 15 நாள் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா தொடர்ந்து கிளாஸஸ் அப்படியே நடந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தா, ஒண்ணு எனக்கு சுகம் இல்லாம போகணும், அப்படி இல்லாட்டி ஏதாவது செமினார் அதாவது ஒர்க் ஷாப் அப்படி ஏதாவது இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஒரு பவர் கட் அல்லது அந்த தித்வா புயல் எல்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிசாஸ்டர்ஸ், இப்படி ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம் வந்தா ஏதோ ஒரு நாள் 2 நாள் லெக்சர்ஸ் கட் ஆகலாம். ஓகே, அது தவிர மற்ற இல்லைனாலும் நடக்கும். அப்படி லெக்சர்ஸ் கட் ஆகுனாலும் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்ப நான் செமினாருக்கெல்லாம் போறதா இருந்தா நான் முதல் நாளே சொல்லிடுவேன், நான் நாளைக்கு செமினாருக்கு போ, நாளைக்கு கிளாஸ் இல்லடா, ஒரு கிளாஸ் இல்ல, கேன்சல்னு சொல்லிடுவேன். அப்படி இல்ல எனக்கு அன்றைக்கு தான் எங்களுக்கு ஏதாவது
பவர் கட் அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க குரூப்ல மெசேஜ் போட்டுருவோம் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து லெக்சர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு நாங்க போட்டுருவோம். அப்ப நீங்க வந்து அலக்கழிச்சு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி எல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை. அந்த விதமான ஏமாற்றம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நிறைய பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸுக்கெல்லாம் போய் காசுகளை எல்லாம் கட்டி ஏமாந்து எல்லாம் வந்திருப்பீங்க. அப்படி அனுபவம் சிலருக்கு இருக்கும். ஒழுங்கா சிலபஸ் முடிக்க மாட்டாங்க, எக்ஸாம்ஸ் நடக்காது, அண்ட் ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே அப்படியான ஒரு எந்த விதமான ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ரைட்? கிளாஸுக்கு வந்தீங்களா இருந்தா ஒழுங்கா நடக்கும், கிளாஸஸ் ஒழுங்கா நடக்கும், சிலபஸ் வந்து சரியா முடியும், சரியான டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், சரியான டைம்ல ரிசல்ட்ஸ் வரும், சரியான டைம்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஓகே, அப்போ இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் இல்லவே இல்லை, இனியும் இருக்காது. அதுக்கு வந்து பிள்ளைகள் உங்களுடைய ஒத்துழைப்பும் வந்து எனக்கு தேவை. தனியா நான் மட்டும் ஒரு கையை மட்டும் தட்டுனா ஓசை வராது இல்லையா? ஸோ 2 கையும் இப்படி சேர்த்து தட்டினாதான் ஓசை வரும். ஸோ நான் படிச்சு கொடுக்கறதுக்களை வந்து நீங்க ஒழுங்கா கேட்டு படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஒழுங்கா இந்த கோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ரைட்? இப்ப எந்த நாளும் கிளாஸஸ் நடக்குது. இப்ப நீங்க ஒரு நாள் வரலன்னு வைங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்க வரல. இப்ப 2 hours லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகும் இல்லையா? அப்ப நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ரெக்கார்டிங் கிடைச்சிரும். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு லெக்சர்ஸ் நடக்குதா இருந்தா நாளைக்கு காலையில இந்த இந்த கிளாஸுக்கான ரெக்கார்டிங் உங்களோட குரூப்ல இருக்கும். ஸோ எவ்ரி டே வி கிவ் ரெக்கார்டிங்ஸ் எந்த நாளும் கிடைக்கும். ஓகே, ஸோ ரெக்கார்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க ரெக்கார்டிங்கை ரெஃபர் பண்ணிக்கவும் படிக்கலாம். அப்போ ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு கிளாஸ் கட் ஆயிடுச்சா இருந்தா ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்துருங்க, கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி 2 hours லெக்சர்ஸ் இல்லையா, அப்ப உங்களுக்கு அங்க நீங்க பார்க்காம வந்தீங்களா இருந்தா இங்க கிளாஸ்ல அதோட தொடர்பு உள்ள ரெக்கார்டிங் இந்த கிளாஸ் தான் போகும். அப்ப நீங்க அதை பார்க்காம வந்துட்டா ஒன்று கொண்டு முரணா இருக்கும், என்னன்னே புரியாது, ஏதோ பேய் படம் பாக்குற மாதிரி இருக்கும். நான் பேய் மாதிரியே தெரிவேனா? நான் பேய் மாதிரி தெரிஞ்சா நல்லா இருக்குமா? யாரும் நல்லா இருக்குமாடா? நான் பேய் மாதிரி தெரிஞ்சா நல்லா இருக்கும். நான் பேய் மாதிரி தெரிய விரும்பல. So don't expect that, because அதனால பார்த்துட்டு வந்துருங்க. So you watch the recording and come. ரெக்கார்டிங்ஸை பார்த்து அப்ப டீச்சர் வேற பார்க்காம வர வேணாம்னு சொல்லிட்டா. இப்ப உங்களுக்கு பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு வைங்க, ஏதோ இப்ப வந்துச்சு உங்களால பார்க்க முடியல, டீச்சர் வேற வர வேணான்ட்டா, பேய் மாதிரி வேற இருப்பேன் நான், அந்த பேயை பார்க்க போகணுமா? தேவையில்லை. ஸோ இன்னைக்கு ரெக்கார்டிங்கும் வரட்டும், அதையும் பார்த்து நாளைக்கு அந்த பேயை பார்க்க போவோம் நல்லா சேர்த்து அப்படின்னு நினைச்சு ஒரு நாளா பேயை பார்க்க பயந்துட்டு அப்படியே சேர்த்து வச்சிங்கன்னு வைங்க. சேர்த்து வைக்காதீங்க. அப்படியே சேர்த்து வச்சிங்களா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஜூம்ல 7 நாள் தான் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆகும். அப்படிதான் ஜூம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அது. அப்ப 7 நாளைக்கு பிறகு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் டிலீட் ஆகிரும். அப்போ ஒரு ரெக்கார்டிங்க தயவு செய்து 7 நாளைக்குள்ள பார்த்து முடிச்சிருங்க, சேர்த்து வைக்க வேணாம். ரைட்? இப்போ நீ கிளாஸுக்கு வாரீங்க, நான் கிளாஸ் செய்யறேன், நீங்க வரல, ரெக்கார்டிங்ஸ் வருது, ரெக்கார்டிங்ஸ் பார்க்க டைம் இல்லை. இப்ப சேர்த்து வைக்கிறீங்க, ஒரு நாள் எல்லாம் போட்டு பாக்குறீங்க, அங்க ஒன்றும் இல்லை. இப்ப கோர்ஸை வந்து ஒழுங்கா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்ப கோர்ஸ் அநியாயம், கட்டின காசு அநியாயம், இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கலாம் நீங்க. அதையும் நீங்க யோசிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லேகா நிறுவனம் ஆங்கில பட்டதாரிகளுடைய சங்கம் இது. அப்போ 5,000 உங்கள்கிட்ட வாங்குறாங்க நாள்ல, எனக்கு இல்ல பே பண்ணீங்க ஆபீஸுக்கு. ஸோ 5,000 வாங்கிட்டு உங்களுக்கு நாங்க இந்த சேவையை கொடுக்குறோம். ஆனா இந்த 5,000 விட நிறைய சேவைகள் உங்களுக்கு இருக்கு. அதுல முதலாவது பெரிய சேவை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க இந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு ஒழுங்கா அதை கண்டினியூ பண்ண முடியலன்னு வைங்க, ஒன்னும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க எவ்ரி வீக் ஒரு புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எவ்ரி வீக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு மாசத்துக்கு 4 புது கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்ப இன்றைக்கு 121 இல்லையா உங்களோட எழுது, போன கிழமை 120 தொடங்கும்.
அதுக்கப்புறம் 119 தொடங்கணும். அப்புறம் 118. அதே மாதிரி அடுத்த கிழமை 122 தொடங்கிடுவோம். அதுக்கு பிறகு 123, 124, இப்படி எவ்ரி வீக் தொடங்கிக்கிட்டே இருப்போம். அப்படி தொடங்குற நேரத்துல அடுத்தடுத்த பேட்ச்ல அந்த லிங்க் வந்து உங்களுக்கும் கிடைக்கும், ஃப்ரீயா கிடைக்கும். அதாவது இப்ப நீங்க பே பண்ணி இருக்கிறது வந்து ஃப்ரீயா கிடைக்கும், காசு வாங்க மாட்டாங்க. நீங்க காசு பே பண்ணிருக்கிறது 121வது பேட்சுக்கு. ஓகே, ஸோ அடுத்தடுத்த பேட்ச்லயும் நீங்க ஃப்ரீயா வந்து படிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் இன்னும் 10ல இருந்து 15 பேட்சுகள்ல நீங்க ஃப்ரீயா வந்து திரும்ப திரும்ப படிக்கலாம். அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நாங்க இந்த ஸ்ரேகா காலேஜ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ரைட், இப்ப நீங்க வந்து 121வது பேட்ச் தானே. அப்ப நீங்க வந்து 121, 131, 35, எஸ் 135வது பேட்ச் வரைக்கும் நீங்க வரலாம் திரும்ப திரும்ப. யாரும் உங்கள்கிட்ட காசு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. 15 சான்ஸ், உங்களுடைய ஒரு பிள்ளைக்கு 15 சான்ஸ் இருக்கு. அப்ப 15 பேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு 136வது பேட்ச் தொடங்கும் இல்லையா, அந்த 136க்கு பிறகுதான் நீங்க பே பண்ணிட்டு வரணும். அதுக்கு பிறகு நீங்க வரணுமா இருந்தா நீங்க திரும்ப பே பண்ணணும். அது வரைக்கும் நீங்க ஃப்ரீயா வந்து படிக்கலாம். உங்களுக்கு லிங்க் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேட்சா தொடங்குற நேரம் லிங்க் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சோ அப்படிங்க கேள்விப்பட்டிருக்காது திரும்ப திரும்ப வந்து சும்மா படிக்கிறதுக்கு கொடுப்பாங்கன்னு. ஒரு பேட்ச் முடிஞ்சா முடிஞ்சதுதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது அப்படி தந்திருக்க? அப்படி ஒரு மீன் கடல்லே இல்லையா, தரம் இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகே, அண்ட் பாப்போம் பழைய பிள்ளைகள் இருந்தாங்க 100 பேர் எல்லாம் பழச ஓடி இருப்பாங்க, டீச்சர் அறுக்குறாங்கன்னு ஓடி இருப்பாங்க. கேட்போம் யாராவது பழைய பிள்ளைகள் சரி, ஓகே. பேர், உங்களோட பேர், உங்களோட பேட்ச் நம்பர் சொல்லுங்க. அப்பதான் இந்த பிள்ளைகள் நம்புவாங்க நான் போய் சொல்றேன்னு நினைப்பாங்க. சொல்லுங்க. முகமது நவீல் 119 பேட்ச். 119 நவீல். ஓகேடா, குட். வேற யாரு? Prashantan 117 batch. Prashantan 117, 117வது பேட்ச். ஓகே, வேற யாரு இருக்கீங்க? I am Sailashri 116 batch. எந்த பேட்ச் Sailashri? 115 batch. Sailashri, very good. வேற யாரு? Harisha 116 batch. என்ன பேட்ச் சொல்லுங்க ரெக்ஸ். மேடம் நானும் follow பண்றேன் 112 batch. 112 பேட்ச்ல இருந்து வந்திருக்கேன். ரெக்ஸ் உங்களோட ஏஜ் சொல்லுங்க ரெக்ஸ். என் ஏஜ் வந்து 69 வயசு, 69. கேளுங்க எப்படி என்னுடைய பிள்ளைகளை பாருங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் 69, 70 வயசு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ரைட், so I'm so happy. I am a retired teacher. Yes, okay, very good. Okay, teacher Randika. Randika, yes, 119வது 119வது பேட்ச். ஓகே, லவ்லி. ஓகே, சோ இதே மாதிரி உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும். இப்ப 121வது பேட்ச்ல வந்திருக்கீங்க இல்லையா, நீங்களும் அடுத்தடுத்த பேட்ச்ல வருவீங்க. மிஸ் நாங்க 121 மிஸ்ன்னு வந்து சொல்லுவீங்க. அது அந்த மாதிரி சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ திரும்ப திரும்ப வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. மற்றது எக்ஸாம். இப்ப எக்ஸாம் நடக்கிற நேரத்துல இப்ப உங்களுக்கு அடுத்தடுத்த சான்ஸ் வந்து படிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு பேசிக், அட்வான்ஸ், ஸ்போக்கன் இது 3 முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா 100 கேள்வி தருவோம். பேசிக்ல 50 கேள்வியும், அட்வான்ஸ் லெவல் 50 கேள்வியும், 100 கேள்வி. அப்போ ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கும். சரியா, ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்கும். அண்ட் அந்த 100 கேள்விகளையும் நீங்க வந்து MCQ, எல்லாருக்கும் தெரியும் MCQ, 4 விடை கொடுத்திருப்பாங்க. சரியான விடைக்கு நீங்க கிளிக் பண்ணணும். ரைட், ஸோ 2 hours பேப்பர். அப்ப அதுல கிளிக் பண்ணிட்டு கடைசி 100 கேள்வி நீங்க முடிச்சதுக்கு பிறகு கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா பேப்பர் உடனே போயிடும். போன பிறகு அதுக்கு பக்கத்துல இன்னொரு பட்டன் ஒன்று இருக்கும், வீவ் யோர் ஸ்கோர்னு இருக்கும். உங்களோட மதிப்பெண்ணை பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்கும். நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட மார்க்ஸை நீங்க உடனே பார்த்துடலாம். அப்பவே பார்த்துடலாம் உங்களோட மார்க்ஸை. ரைட், அப்போ 100 கேள்வி இருக்கு. அண்ட் உங்களுக்கு அதுல 40 மார்க்ஸ், ஆக குறைஞ்சது நீங்க 40 எடுக்கணும்.
40க்கு மேல எடுக்கிறவங்க பாஸ், 40க்கு குறைய எடுக்கிறவங்க வந்து நீங்க பாஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, அப்ப நீங்க திரும்பியும் செய்யலாம், அதுக்கான சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப திரும்ப நீங்க எக்ஸாமும் செய்யலாம், அதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கும். அண்ட் 40 தானே மிஸ் எடுக்க சொன்னீங்க, 41 எடுத்துட்டேன் மிஸ் அப்படின்னு என்னட்ட வந்து சொல்லாது. நான் என்ன செய்வேன், போங்கடான்னு விரட்டி விட்டுருவேன். ரைட்? ஸோ 41 எனக்கு வேணாம். எல்லாரும் என்ன செய்யுங்க, 90 95 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணுங்க, அதான் எனக்கு தேவை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பேட்சோட இப்ப இது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு உடனே எக்ஸாம் செய்யணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அப்ப சில பிள்ளைகள் அவசியமா ஏதாவது ஒரு வேலைக்கோ அல்லது அப்ராடுக்கு போறதுக்கோ சர்டிபிகேட் முக்கியம் அப்படின்னு வந்திருப்பீங்க, அவங்க பரவாயில்ல செய்து எடுங்க. மற்ற பிள்ளைகள் எக்ஸாமை டக்கு டக்குன்னு செய்யணும்னு அவசரப்படாதீங்க. உங்களுக்கு 15 சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ திரும்ப 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 வந்து படிச்சுட்டு நல்ல தரோவாகின பிறகு எக்ஸாமை செய்யுங்க. யாரும் உங்களை ஒன்றும் கேட்க போறது இல்லை. நீங்க எந்த பேட்சோட வேணாலும் செய்யலாம், அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப வந்து படிக்கலாம், எக்ஸாம் நீங்க எத்தனை முறை வேணாலும் செய்யலாம், அண்ட் நீங்க விரும்பின நேரம் எக்ஸாமை செய்யலாம். அப்படி ஒரு சான்ஸும் இங்கே இருக்கு. ஓகே, அப்ப 41 மார்க்ஸ் எடுத்துலாம் பாஸ் பண்ணாதீங்க. அதுக்கு சும்மா அநியாயம் தான் வந்து காசை வீணாக்கி டைமை வீணாக்கிட்டு போறது. திரும்ப திரும்ப வந்து படிக்கிற சான்ஸ் இருக்கு. ரெக்கார்டிங்ஸ், குட் நைட், ரெக்கார்டிங்ஸ் கிடைக்க போகுது. So are you ready for the exam? Yeah, sure. Excuse me, miss. Yes. So ஓகே, ஸோ அப்படித்தான் நடக்கும் கிளாஸஸ். அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கான டெஸ்ட்டும் வேறையா நடக்கும். அது நான் நேரடியாக வைப்பேன், கால் பண்ணிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெஸ்ட் நடக்கும். அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெஸ்ட் எப்படி நடக்கும்? அப்போ ஸ்போக்கன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நான் உங்களுக்கு குரூப் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த குரூப் வந்து ஜென்ரலா நீங்க வந்து ஸ்போக்கனை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு செஞ்சு வச்சிருக்கிற குரூப். அந்த குரூப்லயும் ஒரு நன்மை இருக்கு, உங்களுக்கு எந்த நேரமும் கதைக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸை நீங்க முடிச்சுட்டு கிராஜுவேஷனும் இருக்கு, உங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்கு. அண்ட் நீங்க சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு நீங்க விருப்பமா இருந்தா கிராஜுவேஷன்ல வந்து வாங்கிக்கொள்ளலாம், கோட்டெல்லாம் போட்டு தொப்பியெல்லாம் போட்டு தெரியுதானே. ஸோ அப்படியும் வாங்கலாம். அப்படி வர முடியாத பிள்ளைகள் கூரியர் பண்ணியும் கொள்ளலாம். நீங்க எங்களுக்கு வர வசதி இல்லை, கூரியர் பண்ணிருங்கன்னு ஆஃபீஸுக்கு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த கூரியருக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று அவங்க சொல்லுவாங்க. அந்த காசை நீங்க ஆஃபீஸுக்கு பே பண்ணிட்டு ரிசிப்ட் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு கூரியர் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எடுக்க விருப்பமானவங்க வந்து எடுங்க, அப்படி இல்லாட்டி கிராஜுவேஷன்ல வந்து எடுங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கூரியர்லையும் வந்துடும். 2 முறையில நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அண்ட் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த ஜென்ரல் குரூப் வந்து இப்போ நீங்க கான்வெகேஷன் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டீங்க, ஆனாலும் அந்த ஸ்போக்கனுக்கா நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நாங்க டிலீட் பண்ண மாட்டோம். நீங்க எத்தனை வருஷம் விருப்பமா இருந்தாலும், நீங்க எவ்வளவு காலம் நீங்க வாழும் வரைக்கும் நீங்க அதுல இருக்கலாம். அது ஒரு லைஃப் டைம் மெம்பர்ஷிப், அதுல இருந்து உங்களை வெளியே போட மாட்டோம். அப்ப நீங்க கோர்ஸை ஃபினிஷ் பண்ணினாலும் கூட நீங்க அந்த குரூப்ல இருக்கலாம், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு நாள் விருப்பமோ நீங்க அதுல இருக்கலாம். நீங்களா லீவ் பண்ணினாலே ஒழிய நாங்க உங்களை அனுப்ப மாட்டோம். அப்ப அப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு, லைஃப் டைம் அக்சஸ் இருக்கு அதுல. ரைட்? அண்ட் இது வந்து ஜெனரல் குரூப். இப்ப கிளாஸ்ல ஒரு ஸ்போக்கன் இருக்கு, கிளாஸ்லயும் உங்களோட சிலபஸ்ல ஒரு ஸ்போக்கன் இருக்கு. இப்போ பேசிக் 15 நாள் முடிச்சதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவல் 15 நாள், அண்ட் அதுக்கப்புறம் வர 15 நாள் வந்து ஸ்போக்கன். அப்ப அந்த ஸ்போக்கன்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, இந்த கிளாஸ்ல 15 நாள் ஸ்போக்கன் நடக்கும். அப்ப அந்த ஸ்போக்கன் நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பேன். 15 தலைப்புகள் இருக்கு சிலபஸ்ல, 15 தலைப்புகளுக்கு கீழே நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பேன் பேசுறதுக்கு. வீடியோஸ் இப்ப நான் உங்களுக்கு முதல்ல போட்டு காட்டினேன் இல்லையா வீடியோஸ், அது மாதிரி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் கொடுத்து இப்படிதான் பேசணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை பேச வைக்கிற ஒரு பிராக்டிஸ் பயிற்சி. அந்த 15 நாளும் நிறைய விஷயங்கள் நான் அதுல உங்களுக்கு சொல்லித்தரேன் பேசுறதுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதை நான் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நீங்க போய் உங்களோட குரூப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்போக்கனுக்கு டெஸ்ட் ஒன்று நடக்கும் இல்லையா, இந்த ஸ்போக்கன் டெஸ்ட் வந்து அந்த 15 தலைப்புகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த 15 தலைப்புகளை தான் நாங்க திரும்ப உங்களை பேச வைக்கிறது, பேச வச்சுதான் மார்க்ஸ் போடுவோம். இப்ப ஸ்போக்கனுக்கும் வேறையா டெஸ்ட் நடக்கும். அப்ப அந்த ஸ்போக்கன்ல 15 தலைப்புகள் இருக்கு. முதலாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மைசெல்ஃப், என்னை பற்றிய அறிமுகம், தன்னை பற்றிய அறிமுகம்,
அப்ப தன்னை பற்றிய அறிமுகம், தன்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துற நேரத்துல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை பற்றிய அறிமுகம் வந்து வித்தியாசப்படணும், வேற வேற மாதிரி இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி கொண்டு போய் எங்களை அறிமுகப்படுத்த இயலாது, அது பொருத்தமா இருக்காது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கிளாஸுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, பார்த்துட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆனாலும் நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணேன்? நான் என்னுடைய பேர், என்னுடைய கல்வி தகைமைகள், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எப்படி படிச்சு கொடுக்க போறோம், இதைதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன், என்னுடைய அறிமுகம். இதை விடுத்துட்டு நான் என்னுடைய ஃபேமிலியை பத்தி, நான் எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு தெரியுமா, என் ஹஸ்பண்ட் என்ன செய்யறான்னு தெரியுமா, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு எல்லாம் சொன்னா இந்த இடத்துல அது பொருத்தமா இருக்குமா? அப்படிப்பட்ட அறிமுகம் பொருத்தமா இருக்குமா? இல்ல தானே? அப்ப இந்த இடத்துல நான் ஒரு டீச்சர். அப்ப டீச்சர்ன்ற நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ள வந்திருக்கீங்க? டீச்சர் யாரு, டீச்சருக்கு எங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா, அதான் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? அப்ப அதுக்கேற்ற மாதிரியான இன்ட்ரடக்ஷனை தான் நான் கொடுக்கணும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல நான் ஒரு டீச்சரை அறிமுகப்படுத்தணும். இதுவே நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு வைங்க, அதாவது என்னுடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், அங்க நான் டீச்சரா? இல்ல தானே? அம்மா தானே, நாங்க அம்மாவா தானே போகணும். அப்ப அங்க நான் போய் எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நான் எங்க வேலை செய்யறேன்னு தெரியுமா, இதெல்லாம் நீ பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டா அப்படின்னு கேட்பாங்க. அங்க நான் என்ன செய்யணும்? ஒரு அம்மாவா தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என் ஃபேமிலி யாரு, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் என்ன வேலை செய்யறேன்னு வேணா சொல்லலாம், வேற ஒண்ணும் அங்க சொல்ல தேவையில்லை, என்ன வேலைன்னு மட்டும் சொல்லலாம். எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, இது சேர்க்க வந்தது எத்தனையாவது பிள்ளை, இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டிடுவோமா, இந்த ஸ்கூலுக்கு வந்து என்ன கண்ட்ரிபியூட் பண்ண போறோம், இதைதான் அங்க சொல்லணும். அதை விடுத்துட்டு என்ன பத்தின வீர பிரதாபம் எல்லாம் அங்க தேவையில்லை அவங்களுக்கு. அண்ட் இதுவே இன்னொரு ஒரு ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு குடி போறோம்னு வைங்க, அங்க போய் என்னுடைய கல்வி தகைமைகள் அப்படிலாட்டி என்னோட குடும்ப பின்னணி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறுலாம் அங்க சொல்ல தேவையில்லை. என்ன சொல்ல போறோம்? ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, முதல்ல எங்க இருந்தோம், இங்க எத்தனை வருஷம் இருக்க போறோம், சொந்த வீடா இல்லாட்டி ரெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோமா, ரெண்ட்டுக்கா இருந்தா எத்தனை வருஷம் இருக்க போறோம், இந்த நெய்பர்ஸோட நாங்க எப்படி சேர்ந்து வாழ போறோம், இவ்வளவுதான் அங்க தேவை. வேணும்னா என்ன தொழில் செய்யறோம்னு சொல்லலாம். அண்ட் இதுவே தொழிலுக்கு போயிட்டா, ஜாப் இன்டர்வியூக்கு போயிட்டா, இந்த ஜாப் இன்டர்வியூல பிழை விடுற இடங்கள் கொஞ்சம் இருக்கு. பிள்ளைகள் நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, யாராவது இன்டர்வியூக்கு போறதுக்கு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. அங்க போன உடனே இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அங்க உடனே நாங்க என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்னை பத்தி தான் கேட்கறாங்க அப்படின்ட்டு பேரு, ஊரு, என்ன படிச்சோம், எங்க இருந்து வாரோம், இதெல்லாம் சொல்ல தொடங்கிடுவோம். உடனே அங்க உங்களுக்கு அங்க ஒரு மைனஸ் மார்க்க போட்டுருவாங்க. அங்கே ஒரு முட்டையில தான் தொடங்கும் உங்களுக்கு அங்க மார்க்ஸ். அங்க கேட்கறது வந்து உங்களோட ஊர் பேரோ, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்களோ, உங்களோட கல்வி தகமையே இல்லை. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க போட்ட உடனே உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க முதல்ல ஒரு சிவி ஒன்று அனுப்பிடுவீங்க தானே, சிவி ஒன்று அனுப்பினதுக்கு பிறகு நீங்க மட்டும் அனுப்பியிருக்க மாட்டீங்க, ஒரு 100 பேர் அனுப்பியிருப்பாங்க. அந்த 100ல வடி கட்டுவாங்க, யார் யாருன்னு சொல்லிட்டு தகைமை கேட்ட மாதிரி வேறுபடுத்தி ஒரு 50 பேரை கழிச்சு எடுப்பாங்க, சலிச்சு எடுத்து வைப்பாங்க. அந்த 50 பேர் இன்னொரு பேனலுக்கு போகும், அந்த 50ல இருந்து ஒரு 30 கழிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனலுக்கு போகும், அங்க ஒரு 15 சலிப்பாங்க, அப்புறம் ஒரு 10 எடுப்பாங்க. அந்த 10க்கு தான் அனுப்புவாங்க இன்டர்வியூக்கு வாங்கடான்னு. அப்ப சலிச்சு எடுத்த 10ல 1 தான் நீங்க. அப்ப அவன் என்ன செஞ்சிருப்பான், உங்களை பத்தி அக்கு வேற ஆணி வேற தேடி பார்த்துட்டு தான் உங்களை கூப்பிட்டே இருக்கான்னு அர்த்தம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க யார் எவர் வரைக்கும் தேடி இருப்பா. பெரிய கார்பரேட் கம்பெனிஸா இருந்தா நீங்க யார் எவர் உங்களுடைய பழக்க வழக்கத்துல இருந்து தேடி இருப்பாங்க. தேடி பார்த்தது பிறகுதான் உங்களை கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க போன உடனே அவங்க
செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டா அங்க நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய பர்சனாலிட்டியை தான் சொல்லணும். அங்க பேர் ஊர் இல்ல, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். பேரை மட்டும் நீங்க சொல்லிட்டு, as you all know, you have my CV, so I hope that you all know about me. உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ என்ன எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சுதான் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ என்ன உங்களுக்கு தெரியும் தானே, அதனாலன்னு சொல்லிட்டு நான் என்னை பத்தி சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க வர சொல்லியிருக்காங்க. அங்க நீங்க சொல்ல வேண்டியது என்ன? ஐ எம் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன், ஐ எம் a quick learner, I'm a teamwork, I'm eligible to do works as a team. டீம் ஒர்க் நான் செய்வேன். ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடான ஒரு ஆள், பிரச்சனைகளை டக்குன்னு கண்டுபிடிச்சு சால்வ் பண்ற அபிலிட்டி எனக்கு இருக்கு. ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுடைய கம்பெனிக்கு வந்து நான் இந்த சேவையை தான் செய்ய போறேன், அந்த ஸ்கில்ஸ் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு உங்களுடைய ஆளுமையை பற்றி தான் நீங்க அங்க சொல்லணுமே ஒழிய உங்களை பத்தி இல்லை. அது வந்து நிறைய பேர் பிழை விடுற இடம். யாராவது இன்டர்வியூக்கு போறீங்களா இருந்தா ப்ளீஸ் கன்சிடர் அபவுட் தட். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் அப்படின்றது இடத்துக்கிடம் வித்தியாசப்படுது. இதுவே ஐஎல்டிஎஸ் எக்ஸாமுக்கு போயிட்டீங்களா இருந்தா அங்க பேர் அப்படின்னு கேட்டா மை நேம் இஸ் வினோதினி செந்தில்குமார்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. அப்புறம் மேல அப்படின்வாங்க. அங்க யார் பேர் வச்சது, பேருக்கு என்ன அர்த்தம், எங்கட குடும்பத்துல பேர் வைக்கிறதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, இந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கா, இதை மாத்த சொன்னா நான் மாத்திடுவேனா, இப்படி நிறைய கதையெல்லாம் அங்க கதையா சொன்னாதான் பேங்க் ஸ்கோர் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் மாறுபடுது நாங்க சொல்ல வேண்டியது. அதெல்லாம் நாங்க படிக்கணும் இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு தலைப்பு இருக்கு, கெட்டிங் டு நோ ஈச் அதர், அதாவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தி கொள்ற ஒரு செயல்பாடு. முதல்ல 2 பேர் சந்திக்கிற புதுசா 2 பேர் சந்திக்கிற நேரத்துல ஒருத்தர் அறிமுகப்படுத்தி கொள்ளணும். இப்ப அப்படி அறிமுகப்படுத்துறோம், புதுசா சந்திக்கிறோம் ஒருத்தரை, ரொம்ப பர்சனலான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. உங்களோட வயசு என்ன, பொம்பளைகிட்ட எல்லாம் போய் என்ன வாங்க, அப்புறம் உங்களோட வயசு என்ன கேட்ட போன்ட்டு போயிடுவாங்க. கேட்க கூடாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மேக்கப் போட்டுட்டு தான் இருப்பேன். எனக்கு 62 வயசு, நான் பயப்பட மாட்டேன், சொல்லுவேன் எனக்கு 62 வயசு நான் சொல்லிடுவேன். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு உட்கார்ந்துப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க போய் கேர்ள்ஸ் கிட்ட ஏஜ் எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல பிறகு அவங்களா சொல்றது பரவாயில்ல, ஆனா நீங்களா போய் கேட்க கூடாது. பாய்ஸ் கிட்ட எல்லாம் சேலரி எவ்வளோன்னு கேட்க கூடாது. குடும்பம், கல்யாணம் கட்டிட்டீங்களா, பிள்ளை இருக்கா, தேவையில்லாதெல்லாம். முதல் என்ன, எங்க இருந்து வாரீங்க, என்ன செய்றீங்க, உங்களோட பேர் என்ன, இப்படி பேசிக்கான கேள்விகளை கேட்கணும். அதோட ஒருத்தர் நாங்க முதல்ல பாக்குற நேரம் எங்களுக்கு பிடிக்கணும், அவங்கள அப்படி இருக்கணும் நாங்க. அப்படி இல்லாட்டி பேச மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்து அப்படி குறுன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா இருந்தா ஐயோ பைத்தியம்னு ஓடிடுவாங்க. பயங்கரமா இருக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்தோன்னே அவங்களோட கதைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒண்ணு வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வார்ம் ஸ்மைலோட, அவங்கள ஒரு மரியாதைக்குரிய ஒருத்தரை பார்த்தோட ஒரு மரியாதையோட கதைக்கிறதுக்கான ஒரு தாட் எங்களுக்கு வந்தாதான் கதைப்போம் போய் இல்லையா? அண்ட் எங்களோட பேசுறவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். இவங்களோட பேசுறது எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் அப்படின்ற அந்த உணர்வை கொடுக்கணும். அண்ட் அவங்கள மதிக்கணும். நாங்க எங்களை பத்தி சொல்றேன், அவங்களை பத்தி சொல்றேன்னா நாங்களும் காது கொடுத்து கேட்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பதான் அந்த நட்பு வளரும். அப்பதான் அவங்க பயம் இல்லாம கதைப்பாங்க. அப்ப அதை எப்படி கதைக்கிறது, அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் நாங்க படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் எங்களுடைய அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களை பத்தி எப்படி நாங்க அறிமுகப்படுத்துறது மத்தவங்கள்ட்ட, அவங்களுடைய ஆளுமை என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட தோற்றம் எப்படி, சாரி அவங்களுக்கும் எங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு, இதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலின்ற நேரம் எல்லாருக்கும் பொதுவா 2 ஃபேமிலி இருக்கும், இம்மீடியட் ஃபேமிலி அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஸோ இம்மீடியட் ஃபேமிலின்ற நேரத்துல அம்மா அப்பா சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க, சிப்ளிங்ஸ்னா கூட பிறந்தவங்க அண்ட் அந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் இன்லாஸ் மேரி பண்ணிட்டா 2வது ஃபேமிலி. அப்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை நாங்க எப்படி அறிமுகப்படுத்துறது குரூப்ல போய்
அது பழகணும். அண்ட் அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கட்டாயம் இருப்பாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, பேர் என்ன, அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும், அவங்களுக்கும் எங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு, நாங்க எப்படி முதல்ல ஃப்ரெண்ட் ஆகணும், இதெல்லாம் நாங்க அங்க கதைக்கணும். அது எப்படி அப்படின்றத we have to know. அண்ட் அதுக்கப்புறம் மை டெய்லி ரூட்டீன் ஒண்ணு இருக்கு. மை டெய்லி ரூட்டீன் அப்படின்னு சொன்னா அண்டண்டைக்கு நாங்க செய்யற வேலைகள். காலையில கண் முழிக்கிற நேரத்துல இருந்து இரவு நாங்க போய் படுத்து அப்படி தூங்குற வரைக்கும் செய்யற பொதுவான வேலைகள். இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணினது, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனது, ஒரு கல்யாணத்துக்கு போனது, அதெல்லாம் ஒன்ஸ் இன் அ வைல் இருந்துட்டு எப்பயாவது நடக்கும். அது டெய்லி ரூட்டீனுக்குள்ள வராது. டெய்லி ரூட்டீனா எந்த நாளும் நாங்க செய்யற வேலை. ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ பிரஷ் மை டீத், ஐ வாஷ் மை ஃபேஸ், ஐ ஹாவ் அ பாத், I go to school, I go to the office, I work at the office, I come back home, I do the dishes, I wash clothes, I clean the house, I help my children to do their homeworks, I have a tea, I prepare meals, we have dinner together, we go to bed. அப்படி எந்த நாளும் செய்யற வேலைகள். அப்ப அதை என்ன எப்படி கதைக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன. அண்ட் இந்த இங்கிலீஷ்ல டென்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, காலங்கள். 12 காலங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காலத்துலதான் கதைக்கணும். ஒவ்வொரு காலம் யூஸ் பண்ணணும். அங்க எல்லா காலத்தையும் போட்டு குழப்பி கதைக்கலாது, இங்கிலீஷ்ல அப்படி செய்யலாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டென்ஸ் இருக்கு. அப்ப இந்த டெய்லி ரூட்டீனை கதைக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் கதைக்கணும். அப்ப அதுல ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், அது எப்படி கதைக்கணும் எல்லாம் படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டைரி ரைட்டிங், ஒரு டைரியை எப்படி எழுதுறது. இப்ப டைரி எழுதுற பழக்கம் எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. நாங்க சின்னதா இருக்கிற நேரம் எங்களுக்கெல்லாம் டைரி எழுதுற பழக்கம் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சோசியல் மீடியாலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறைவு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பிசிக்கலா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது, அறியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அண்ட் எங்களுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் டைரி, என்ன நடந்தாலும் ஓடி ஓடி போய் எழுதிரும். அம்மா திட்டுனாலும் டைரியில எழுதுறது. அட்லீஸ்ட் ஒரு பாய் கொண்டு லவ் லெட்டரை கொடுத்துட்டாலும் ஐயோ அப்படின்னு ஓடி போய் ஐயோடா லவ் லெட்டர் கொடுத்துட்டான்டான்னு அந்த டைரியில தான் எழுதுவோம், எழுதி ஒளிய வச்சிருவோம். அதை பாதுகாக்கிறது பெரிய வேலை. எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த டைரி, அழுகையோ சந்தோஷமோ துக்கமோ ஒரு கோவமோ யார் மேலேயாவது வருத்தமா எல்லாம் டைரியில. அப்ப டைரியில எழுதுறது. இப்ப எங்க எழுதுறோம், ஸ்டேட்டஸ், சோசியல் மீடியால கொண்டு போய் ஸ்டேட்டஸ்ல. வீட்டுல ஹஸ்பண்டோட சண்டையா, ஹஸ்பண்டை திட்டி 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 ஸ்டேட்டஸ் முழு உலகமும் பார்க்கும். ஆனா அவங்க 2 பேரும் சண்டைடா, ஐயோ டீச்சருக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. டீச்சரோட ஸ்டேட்டஸ பாத்தியா, ஹஸ்பண்டை கிழிச்சு காய போட்டுட்டு இருக்காங்க டீச்சர். இன்னைக்கு பாத்தியா டீச்சரை ஸ்டேட்டஸ? இல்லையே, பார்க்கலையே. போய் பாரு டீச்சர் என்ன செய்யற ஹஸ்பண்டுக்கு. முழு உலகமே தெரிஞ்சிடும். பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப்பா அங்க போட்டாச்சு ஸ்டேட்டஸ்ல. பிரேக்கப் பாட்டுகள் எல்லாம் இருக்கு, அந்த பாட்டெல்லாம் போட்டு இருதயம் 2ஆ பிளந்து அதெல்லாம் படமா பிடிச்சு போட்டு அழுது கண்ணீர் வடிச்சு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். டீச்சர் பிரேக்கப் பாத்தீங்கன்னா டீச்சர் எப்படி போடுறாங்க ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம். ஆமா, டீச்சர் கொஞ்சம் மூக்க சீந்திட்டு தான் இருந்தாங்க கிளாஸ்ல. இந்த நாள் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் முகம் எல்லாம் சேர்ந்து மூக்கெல்லாம் சீந்தி தான் இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்டேட்டஸ பார்த்தா கண்டுபிடிச்சிட்டோம், பிரேக்கப். முழு உலகமும் சாபம் விடுறதா, ஒருத்தரை திட்டுறதுல சாபம் விடுறது ஸ்டேட்டஸ்ல. அது கொடுக்கறது ஒருத்தனுக்கு சாபம். கோவக்காரன் நிறைய பேர் இருப்பான், அவன் எல்லாம் அந்த சாபத்தை எடுத்துக்கொள்வாங்க. அடப்பாவி எனக்கு தாண்டா போட்டிருக்கான், எனக்கு தான் என்ன சொல்ல, இல்ல உனக்கு இல்லை எனக்கு தான் இது, அவங்களே வாங்கிக்குவாங்க சாபத்தை. அந்த அளவுக்கு சாபம் கொடுக்கற கூட ஸ்டேட்டஸ்ல தான். இப்போ வீட்டுல சாப்பிடுறது, குடிக்கிறது, தூங்குறது, எலும்புறது எல்லாத்தையும் கொண்டு ஸ்டேட்டஸ்ல முழு உலகமும் பாக்குது. ஆனா அந்த நேரம் அப்படி இல்லை. டைரி இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு டைரி எழுத தெரியல. எழுதுறது அப்படின்றது மிக ஒரு நல்ல ஒரு பண்பு. அப்ப டைரியில நடந்து முடிஞ்சதுகளை எழுதணும். அப்ப என்ன காலம் பயன்படுத்தணும் சொல்லுங்க பாப்போம். என்ன காலம் பயன்படுத்தணுங்க? நிகழ்காலமா இறந்த past tense or present? Past tense. Yes, past tense use பண்ணணும்.
அப்ப டைரி இழந்த ரைட்டிங் காலங்களில் ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப அங்க வேற டென்ஸ் கலக்க கூடாது. ஓகே, அண்ட் அதை படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரிய சொல்ற நேரத்துல எப்படி நாங்க ஒரு ஸ்டோரியை சொல்லணும்ன்றத படிக்கணும். சோ ஒரு ஸ்டோரியை நாங்க வாசிக்கிற நேரத்துல அந்த இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து எங்களுடைய மனசுக்குள்ள வரணும். அப்படி சொல்லணும் ஸ்டோரிய. வாசிக்கிற நேரம் அந்த கேட்கிறவங்களுக்கு அந்த கதை அப்படியே தலைக்குள்ள அப்படியே கண்ணுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும், மனக்கண்ணுல அப்படியே வரணும். அப்படி வாசிக்கணும். உயிரோட்டம் இல்லாம அப்படியே தொடர்ந்து வாசிச்சா அதுல பிரயோசனம் இருக்காது, அவங்களுக்கு விளங்காது. சோ ஒரு கதையை எப்படி வாசிக்கிறது அப்படின்றத பழகணும். ஒரு அரசன் அப்படின்ற நேரத்துல அந்த அரசன் வந்து கண்முனுக்கு ஒரு பாகுபலி ராஜா மாதிரி ஒருத்தரை வந்து காட்டணும் கண்ணுக்குள்ள. அப்படி இல்லாம ஒரு ராஜா வந்தாரு அப்படியே நடந்து அப்படியே வாசிக்கணும். ராஜா வராரு, நடந்து வராரு, அப்படியே போறாரு, அப்படியே அந்த படியில ஏறாரு, அப்படியே போய் தீர்ப்பு சொல்றாரு, அந்த புறத்துக்கு போறாரு. இப்படியே வாசிச்சா ஏதோ பைத்தியக்கார ராஜா அப்படியே திரியிற மாதிரி ஒரு கற்பனை வந்துடும் எங்களுக்கு உடனே. இந்த ராஜான்னு சொல்ற நேரமே ஒரு அதிர்வு. அவர் அப்படி நடந்து வாராரு, அவருடைய அந்த நடக்கிற சத்தம் அந்த முழு அரண்மனையிலும் எதிரொலிக்குது. அவருடைய பட்டாடைகள்ல அந்த ஒளி வந்து அப்படியே முழு அரண்மனை நிறைக்குது. ஒளி வீசுறாரு ராஜா, அப்படி நடந்து போறாரு, அப்படி ஏறி போய் அந்த சிம்மாசனத்துல உட்கார்றாரு, ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறார். இப்படி எல்லாம் சொல்ற நேரத்துல ஒரு பாகுபலி மாதிரி ஒரு ராஜா வந்துரும் மனசுக்குள்ள. சோ வாசிக்கிறது அப்படின்றது மிக முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பந்தி வாசிக்கிறது, ஒரு பந்திய பேசேஜ் ரீடிங். ஒரு பேசேஜ் ரீடிங்கை நாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க எழுதுற நேரம் பேனை எடுத்து ஃபுல் ஸ்டாப், கமா, இன்வெர்டட் கமாஸ், அப்புறம் ஃபுல் கொஸ்டின் மார்க் எல்லாம் நாங்களே போட்டுருவோம். ஆனா வாசிக்கிற நேரம் இந்த கமா, ஃபுல் ஸ்டாப் அண்ட் இன்வெர்டட் கமாஸ், கொஸ்டின் மார்க் இது எல்லாத்தையும் நாங்க டோன்ல தான் கொடுக்கணும், குரல்ல. அப்ப கேக்குறவங்களுக்கு இது முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க, அண்ட் அடுத்த சென்டென்ஸ் இங்க தொடங்குறாங்க, அண்ட் இங்க கமா, இது கொஸ்டின் மார்க்னு அவங்களுக்கு டக்குன்னு வந்துடணும். அப்படி வாசிக்கணும். ஓகே, so reading is very important. When you learn a language, reading a passage takes a very important place. And the next one is picture description. Picture description, அதாவது ஒரு படத்தை பார்த்து விபரிக்கிறது. இப்போ பிரைமரி டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, முதல்ல ஒரு பிள்ளைய குழந்தை ஸ்கூல்ல விட்ட உடனே ஆனா அவனா அம்மா அப்பா ஆடு மாடு எல்லாம் எழுத சொல்ல மாட்டோம். முதலாவது அழகான பேஜ்ல ஒரு படம் இருக்கும், அதை பார்த்து கதையை சொல்லுங்கன்னு கொடுத்துருவோம் பிள்ளைகள்கிட்ட. எஸ் ஓ நோ, ஆமாவா இல்லையா? ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கு. முதலாவது பாடம் வந்து ஒரு படத்தை பார்த்து கதையை சொல்லுங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்தை பார்த்து பார்த்து மெதுவா பேச தொடங்கும். ஏன்னு சொன்னா அந்த பேச்சு திருத்தமா வராது. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு மலையாள மொழியே பேசிக்கிட்டு இருக்கும் வீட்டுல, திடீர்னு குழந்தை ஸ்கூல்ல விட்டுருவாங்க. இப்ப மலையாள மொழியில தான் அது பாதி தான் பேசும், பாதி அதுக்கு தெரியாது. இப்ப அந்த மொழியை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து டீச்சருக்கு தான் இருக்கும், பிரைமரி டீச்சருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, மொழியை திருத்திட்டு தான் அது பிறகு படிச்சு கொடுக்கணும். அப்ப மொழியை திருத்துறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது வந்து படம். அந்த படத்தை கொடுத்த உடனே அதை பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகள் பிள்ளையா சொல்ற நேரம் அவங்க திருத்துவாங்க மொழியை. அப்ப மொழியை திருத்திட்டு அதுக்கு பிறகுதான் படிச்சு கொடுக்க தொடங்குவாங்க. அப்ப நாங்களும் இங்கிலீஷை படிக்கிற நேரம் ஒரு படத்தை பார்த்து விபரிக்கிறதுக்கு பழகணும். அதுக்கு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பேர் இங்கிலீஷ்ல. அப்ப அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை நாங்க செய்யற நேரம் பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது, பூக்கள் பூக்கின்றன, பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன, இப்படி நடந்து கொண்டிருக்கின்றன தான் விபரிக்கணும் அங்க. அப்ப அதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப அதெல்லாம் படிப்போம், அதெல்லாம் எப்படி வருது, அது we have to learn, right? அண்ட் அதுக்கப்புறம் எங்களுடைய ஊர் ஒரு நகரமா இருக்கலாம், நாங்க வசிக்கிறது கிராமமா இருக்கலாம், அதை பத்தி எப்படி மற்றவங்கள்ட்ட கதைக்கிறது, எங்களோட ஊர் எங்க இருக்கு, அல்ல மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட பொருளாதாரம், மெயின் இன்கம் சோர்ஸ் என்னென்ன கம்யூனிட்டியில ஆட்கள் இருக்கிறாங்க, டூரிஸ்ட் வந்து போறதுக்கான இடமா, ஃபேமஸான ஏதாவது இடங்கள் இருக்கா எங்களுடைய சிட்டியில அல்லது வில்லேஜ்ல, பழக்க வழக்கம் எப்படி இருக்கு, அதெல்லாம் கதைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட், உணவை பத்தி கதைக்கிறது. அப்போ உணவை பத்தி நாங்க கதைக்கிற நேரம் ஆரோக்கியமான உணவு, ஹெல்தி ஃபுட் அண்ட் ஹெல்தி ஃபுட், எங்களுக்கு விருப்பமான உணவு, இதுகளை பத்தி எல்லாம் கதைக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் கேம்ஸ் ரூம்னு 2 இருக்கு.
கேம்ஸ் ரூம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் உங்களோட குரூப்ல இருக்க ஒருத்தர் மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சு கொள்வாரு, மத்தவங்களாம் அதை கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? கேள்விதான் கேட்போம். அப்ப கேள்வி கேட்கிற நேரத்துல நிறைய கேள்விகள் கேட்க பழகுவோம். ஒரு பொருளை நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன கேட்போம்? சாப்பிடலாமா, குடிக்கலாமா, அது அது எப்படிப்பட்டது, நிறைய கேள்வி கேட்போம். இஸ் இட் ஈட்டபிள், இட் இஸ் ட்ரிங்கபிள், இட் இஸ் போர்ட்டபிள், தூக்கிட்டு போலாமா, இட் இஸ் மூவபிள், தள்ளிட்டு போலாமா, இட் இஸ் ஃபிளெக்சிபிள், வளையக்கூடியதா, இட் இஸ் ஹார்டானதா, இஸ் இட் அவைலபிள் இன் த மார்க்கெட், மார்க்கெட்ல வாங்கலாமா, இஸ் இட் சீப், அது சீப்பானதா, இஸ் இட் எக்ஸ்பென்சிவ், விலை கூடுனதா, who uses it, யார் அதை யூஸ் பண்ணுவா, what is the color of it, so அது என்ன கலர், what is the shape of that, இப்படி எல்லாம் கேட்டு கண்டுபிடிப்போம். ஓகே. அண்ட் அதுக்கு பிறகு ஒரு நபர், ஒரு ஃபேமஸான ஒரு நபரை கண்டுபிடிக்கிறது. அப்ப ஒரு நபரை கண்டுபிடிக்கிற நேரத்துல அவர் யாரு, இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல், ஆனா பொண்ணா, அதுக்கு பிறகு இருக்காரு, செத்து போயிட்டாரா, இஸ் he alive or not dead, அவர் எந்த நாட்டில் உள்ளவர், what is his native language, what is his native country, அவரோட appearance எப்படி இருக்கு, அவர் என்ன மொழி பேசுவாரு, அவர் எதுல ஃபேமஸா இருக்கிறாரு. ஸோ இப்படி எல்லாம் கேட்டு கண்டுபிடிக்குது. அப்ப அங்க நிறைய கேள்விகள் கேட்க பழகும். ஸோ இப்படி 15 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த 15 ஆக்டிவிட்டிஸை தான் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு தருவேன். அது முதல்ல நாங்க இங்க அந்த 15 படிச்சிருவோம். அப்ப இப்படிதான் எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் போகும். ஓகே. அப்ப இப்படிதான் நடக்கும் எங்களுடைய கிளாஸஸ். அண்ட் நாளைக்கு இன்ட்ரோடக்டரி செஷன், இன்னொரு செஷன், இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கு. நாளைக்கு தான் நான் உங்களுக்கு யூடியூப்ல நீங்க என்ன படிக்கணும், கூகுள்ல நீங்க எப்படி படிக்கணும், இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு தான் சொல்லி கொடுப்பேன். அண்ட் அதோட ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷனை கேட்டுட்டு எப்படி நாங்க பதில் சொல்லணும், அண்ட் ஒரு பேசேஜை வாசிச்சுட்டு எப்படி நாங்க அதுக்கு பதில் எழுதுறது, இதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு நாளாண்டைக்கு தான் உங்களுக்கு லெசன் கிராமர் ஸ்டார்ட் பண்றது வந்து நாளாண்டைக்கு. ஸோ நாளைக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ நாளைக்கும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த இன்ட்ரோடக்டரி செஷன்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்ப நிறைய பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைகள் வந்திருப்பீங்க, இன்ட்ரோடக்டரி செஷனை பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாம்னு வந்திருப்பீங்க, பயந்து கொண்டே கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க. இப்ப இந்த நான் 2 hours கதைச்சிருக்கேன் உங்களோட, எப்படி இருக்கு? ஸோ இங்கிலீஷை படிக்கலாம் அப்படின்றது, ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தி இன்ட்ரோடக்டரி செஷன்? Yes, sir. Yes, miss. ஆசையா இருக்கா இங்கிலீஷை படிச்சு பார்ப்போம், சார் என்னதான் இருக்குன்னு படிச்சு பார்த்துருவோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் நாளைக்கு நான் சொல்ற இன்னும் விஷயங்கள் இருக்கு, அதுகளை கேட்ட பிறகு உங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை வரும். யூடியூப்ல படிக்க வேண்டியது, கூகுள்ல படிக்க வேண்டியது, அதெல்லாம் நான் நாளைக்கு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த நான் சொல்ற கைட்லைன்ஸ் அப்படியே எடுங்க. கைட்லைன்ஸ் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு நாங்க தொடர்ந்து கதைப்போம். ஸோ இப்போ எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு 6 to 8. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், 6 to 8 ஒரு கிளாஸ் இருக்கு, 8 to 10, 10 to 12 3 கிளாஸ் நடக்குது. எவ்ரிடே ஐ எம் டூயிங் கிளாஸஸ் ஃபார் 6 hours கண்டினியூஸ்லி. இப்போ 6 to 8 ஒன்று செய்துட்டு தான் உங்களுக்கு வந்தது. 8 to 10 உங்களுக்கு, 10 to 12 இன்னொரு கிளாஸ் இருக்கு. இப்போ நான் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டைம் வந்து 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இல்லை அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்த பேட்ச் வந்து நாங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அந்த கிளாஸுக்கு நீங்க வரலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கு அடுத்த பேட்ச் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அந்த 10 மணி பேட்ச்க்கும் நீங்க வரலாம். 3லயும் வரலாம். அப்படி இல்லாட்டி 3லயும் உங்களுக்கு டைம் இருக்கு. சில பிள்ளைகள் 3 பேர் வருவாங்க, 6 மணிக்கு என்னோடய வந்து உட்கார்ந்தா 8 மணி 10 மணி 12 மணிக்கு நான் தூங்க போறேன்னா அவங்களும் போவாங்க, அப்படியும் படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்வமா இருந்தா நீங்க 3 பேட்ச்லயும் படிக்கலாம். ஸோ டைம் கன்வீனியன்ட், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் என்னுடைய நம்பர் வந்து நான் எல்லாருக்கும் தாரேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் மை பர்சனல் நம்பர். ஏதாவது தேவையா இருந்தா, உங்களுக்கு பாடம் சம்பந்தமா ஏதாவது என்னோட கதைக்கணுமா இருந்தா யூ கேன் கால் மீ இன் த மார்னிங். காலையில, ஈவினிங் எடுக்காதீங்க. 6 to 12 எனக்கு கிளாஸ், தொடர்ந்து கிளாஸ் இருக்கு. அதனால நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். யாராவது எடுத்தா காலைல டைம்ல எடுங்க. அப்பயும் காலையிலயும் நான் சில நேரம் ஆன்சர் பண்ணாட்டி ஒன்றும் கோவிக்காதீங்க. டிரைவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஆன்சர் பண்ண மாட்டேன். ஏதாவது வேலையில இருந்தா எடுக்க மாட்டேன். அப்படி இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜாவது போட்டு வைங்க, நான் பார்த்துட்டு திரும்ப உங்களை கூப்பிடுவேன். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் மை நம்பர் 0755
நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையில்லாட்டி வேணாம். 0755 88 9828. 0755 889828 is my number. Okay, 0788 889828. Okay, 0755 889828. chatல போட்டிருக்கேன். So தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. So if you want to know anything, you can call me anytime. Okay. So நாளைக்கு நாங்க தொடர்ந்து படிப்போம். So thank you so much for joining, and that's it from me for today. So always keep in your mind, English is not optional. It is essential. So keep practicing, be motivated, believe in yourself, and you can do it. Okay. So keep learning and be awesome. Go to the group and practice. Over group practice பண்ணுங்க. எத்தனை பேரோட கதைச்சிங்க, என்ன அனுபவம் இருந்தது உங்களுக்கு எல்லாம் வந்து நாளைக்கு என்னோட ஷேர் பண்ணுங்க. So go to the group and get practice. So love you all. Take care. So with much love. So love you. With much love. Take care. Love you. Good night. Thank you. Good night and God bless. Bye. Thank you. you. Thank you so much. Thank you.